அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இனிய முடிவு கொண்ட வித்தியாசமான குடும்ப நாவல். ஒரு சின்ன பிஞ்சு நிலவாய் விழியமைகளை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்க ஆரம்பித்தாள் ராகவி. குழந்தையிடமிருந்து மெல்ல எழுந்து ராம் பிரபுவின் படுக்கை அறைக்குள் நுழைந்து கதவை தாழ்படுத்தி விட்டு திரும்பினாள் மிதுனா. பால் சாப்பிட்டீங்களா? ஆச்சு. குழந்தை ராகவி தூங்கிட்டாளா? அப்பப்பா, அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே என் உயிரே போயிடுச்சு. ஏன்? அவள் உங்களை போலவே ரொம்ப பிடிவாதம், ரொம்ப குறும்பு. என் மகள் அப்படி தான் இருப்பா. நான்லாம் அவஸ்தைப்படுறேன். என்ன பிடிவாதம் பண்ணினா? என்ன எதுக்கு தனியாக படுத்து தூங்க வைக்கிறா? நான் அப்பா பக்கத்தில் தான் படுப்பேன்னு சொல்கிறா. அப்படியா என்று சிரித்தான் ராம் பிரபு. விழிகளால் அவனை முறைத்தாள் மிதுனா. உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க? அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா என்றான் ராம் பிரபு அதே சிரிப்போடு. நான் தூங்கினதும் நீ போய் அப்பா கிட்ட படுத்துக்குவேன்னு சொல்கிறா. மானம் போகுது. ராகவி சொன்னது சரிதான். மிதுனா செல்லமாய் கோபித்தாள். என்ன விளையாடுறீங்களா? ராம் பிரபு உதடுகள் கலையாமல் சிரித்தான். சரி, ராகவியை எப்படி சமாளிச்சா? நாளைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் கரடி பொம்மையெல்லாம் வாங்கி தரேன்னு சமாளித்தேன். ஆமாம், என்கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னீங்களே. அதுக்கு தான் ராகவியை தனியாக விட்டுட்டு வர சொன்னேன். இப்படி வந்து உட்காரு என்று மிதுனாவின் கையை பிடித்து இழுத்து அருகில் உட்கார வைத்தான். மிதுனா, நான் நம்ம கம்பெனி விஷயமாக ஒரு தொழிலதிபரை சந்திக்க மும்பை போகிறேன். நான் திரும்பி வர 2 வாரம் ஆகும். அந்த தொழிலதிபர் சந்திப்பு மட்டும் வெற்றியடைஞ்சா கோடி கோடியாக பணம் பார்க்கலாம். மிதுனா கணவனின் முகம் பார்த்தாள். என்னங்க, நமக்கு தான் கார், பங்களா, கம்பெனி சொத்துன்னு நிறைய இருக்கே. இன்னுமா கோடி கோடியாக சம்பாதிக்கணும்? ராம் பிரபு பொறுமையின் பிடிமானத்திலிருந்து நழுவினான். மிதுனா, மறந்துட்டியா? நடந்ததையெல்லாம் மறந்துட்டியா? நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அவமானம் எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? நீ மறக்கலாம், ஆனால் நான் மறக்கவும் மாட்டேன். என்னால் மறக்கவும் முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னால் உன்னை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட சொத்தில் 1 ரூபா கூட தரமாட்டேன்னு என் முகத்தில் காரி துப்பி அனுப்பினாரே என் அப்பா. ஞாபகம் இருக்கா? ராகவி உன் வயிற்றில் இருக்கிறப்போ குடும்பம் நடத்தவே எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கு பிறகு என்னோட நண்பர்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் பணம் புரட்டி சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். பட்டினி கிடந்த புலி மாதிரி இரவு பகலாக பேய்த்தனமாக உழைச்சேன். இந்த 5 வருஷத்தில் கார், பங்களா, லட்சமாக பணம், இதெல்லாம் என்னோட உழைப்பு, திறமை. அதுக்கு பின்னாலே எங்கள் அப்பா என்னை தேடி வந்தார். பழசையெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வா ராம் பிரபு, நீ என்னோட ஒரே மகன். எனக்கு பிறகு என்னோட சொத்தெல்லாம் உனக்கு தானேன்னு கெஞ்சினார். உங்கள் சொத்தையெல்லாம் ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு எழுதி வைங்க, அதில் எனக்கு 1 ரூபா கூட வேண்டான்னு வீடு தேடி வந்தவரை திருப்பி அனுப்பி வச்சேன். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போவும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்க ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா? பேராசை இல்லை மிதுனா, வெறி. எனக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற வெறி. என் மனைவி ஏழைன்னு என்னை பெத்த தகப்பன் உன்னை ஒதுக்கினாரே. ஏன்? பணம். அந்த பணத்தை நான் சம்பாதிப்பேன். கோடி கோடியாக சம்பாதிப்பேன். என் மனைவியும் என் பிள்ளையும் யாரிடமும் எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் கையேந்தக்கூடாது. எதுக்காகவும் கண்கள் கலங்கக்கூடாது என்று ராம் உணர்ச்சி வசப்பட விழிநீரோடு கணவனை நிமிர்ந்து பார்த்தாள் மிதுனா. என்னை மன்னிச்சிடுங்க ராம். நான் உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருந்த வடுவை கீறி விட்டுட்டேன். ஐ எம் சாரி ராம். இல்லை மிதுனா, என் உயிர் இருக்கும் வரை உன் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இதுதான் என் ஆசை, லட்சியம். உங்களை கணவனா அடைஞ்சது என் பாக்கியம் என்று குரல் உடைந்து போய் சொன்னாள் மிதுனா. அதிகாலை 5 மணி. குளித்து முடித்து காஃபி கொண்டு போய் ராம் பிரபுவை எழுப்பினாள் மிதுனா. அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் டிஃபன் ரெடியாகி வைத்தாள். ராம் பிரபு சாப்பிட்டு முடிப்பதற்குள் அவன் மும்பைக்கு செல்ல வேண்டிய துணிமணிகளை சூட்கேஸில் தயாராய் அடைத்து வைத்தாள். உடைகள் மாறி குழந்தை ராகவியிடம் வந்தான் ராம் பிரபு. ஒரு சின்ன மலராய் உறங்கிக் கொண்டிருந்தாள். குனிந்த அவள் தூக்கம் கலையாமல் தன் உதடுகளை ஒற்றிவிட்டு நிமிர்ந்தான். போர்ட்டிகோ போய் டாடா இண்டிகோவில் ஏறி அமர்ந்தான். அவன் அருகில் போய் நின்றாள் மிதுனா. மிதுனா, நான் திரும்பி வர குறைஞ்சது 10 நாளைக்கு மேலாயிடும். பத்திரமாரு. ஆகட்டுங்க. ராகவியை அழாம பார்த்துக்கா. அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடு. சரி ராம். அப்புறம் இப்போ மணி என்ன? 6:30. வேலைக்காரி பொண்ணம்மா எத்தனை மணிக்கு வருவா? 7 மணிக்கு. நான் திரும்பி வர்ற வரை நைட்டுக்கும் அவளை துணைக்கி வச்சுக்கா. ஆகட்டும் ராம். வரட்டுமா டியர் என்று கையை ஆட்டிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான் ராம் பிரபு. மிதுனா அவன் கார் மறையும் வரை கையை ஆட்டிக்கொண்டே இருந்தாள். கண்களில் நீர் கலந்திருந்தது. இதுதான் இவர்களது கடைசி சந்திப்பாய் இருக்குமோ?
மாருதி காரிலிருந்து இறங்கிய ராகவி ஓடிப்போய் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். ராகவி, ஸ்கூலில் நல்லா படிச்சியா? படித்தேன் மம்மி. ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்கிறேன், சாப்பிட்றியா? வேண்டாம்மா. வேற என்ன வேணும் சொல்லட்டுமா? நாளைக்கு சாட்டர்டே, நாளை மறுநாள் சண்டே. ஆமாம், அந்த 2 நாளும் எனக்கு ஹாலிடே மம்மி. சரி, அதுக்கு என்ன இப்போது? என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நாளைக்கு ஊட்டி போகிறாங்க, நாமும் ஊட்டி போகலாம் மம்மி. என்னது, டாடி ஊரில் இல்லை, நாம் 2 பேரும் ஊட்டி போகிறதா? வேண்டாம் ராகவி, அடுத்த வாரம் மும்பையிலிருந்து டாடி வந்துடுவார், எல்லாரும் சேர்ந்து போய்க்கலாம். குழந்தை ராகவி சலித்து கொண்டாள். ஆமாம், டாடி வந்தால் கம்பெனி ஆஃபீஸ்னு போயிடுவார், ஊட்டிக்கு எங்கே கூட்டிகிட்டு போவார்? டாடிக்கிட்ட சொல்லாமல் எப்படி போகிறது ராகவி? நீ பயப்படாத மம்மி, டாடிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷியா? நான் தான் அப்பா செல்லமாச்சே, நான் சொன்னால் டாடி கேட்பாரு. மிதுனா யோசித்தாள். உண்மையில் ராம் பிரபு ராகவியின் மேல் உயிரையே வைத்திருக்கிறார், இவளுக்காக எதையும் செய்வார். அப்பா இல்லாத ஏக்கம் அவள் இந்த 2 நாளாக மறந்திருக்கிறாள். இவள் கேட்டதை மறுத்தால் அவர் ஞாபகம் வரும், வருந்துவாள், வாடிவிடுவாள். என்ன மம்மி பேசாமல் இருக்கா? சரி பாட்டியம்மா, நான் ஊட்டிக்கு போகலாம், ஆனால் ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமாம், சண்டே காலை நேரமே புறப்படுறோம், ஈவினிங் 8 மணிக்குள்ளே திரும்பிடுறோம். என்ன சரியா? ஓகே மம்மி என்ற ராகவி மிதுனாவின் கன்னங்களில் தன் பிஞ்சு இதழ்களால் சந்தோஷ முத்தம் பதித்தாள். ஊட்டி குளிர்தன்மையான பிரதேசம். ஊட்டியின் நடுமையத்தில் அமைந்திருந்த பங்களாவின் முன்னால் வெல்வெட்டான பசும்புல் தரையில் பிரம்பு நாட்காலிகள் போடப்பட்டிருந்தன. அதில் தாமோதர் உட்கார்ந்திருக்க, எதிரில் தங்கை நீலவேணி அவளது கணவன் விஸ்வநாதன் உட்கார்ந்திருந்தார்கள். சிறிது தூரத்தில் நீலவேணியின் 10 வயது மகனும் தாமோதரின் ஒரே மகன் விநாயக்கும் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். தாமோதர் மெல்ல வார்த்தைகளை இறக்கினார். நீலவேணி, நாளைக்கு நான் சென்னை புறப்படுறேம்மா. ஏன்னா, இன்னும் 1 மாதம் இருந்துட்டு போகலாமே. இல்லைம்மா, நான் சென்னையை விட்டு ஊட்டிக்கு வந்து 2 மாதமாச்சு. கம்பெனி பொறுப்புகளை உங்கள் அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்த காரியம் நல்லபடியாக முடியலாமா என்று கண்கள் கலங்கினார் தாமோதர். என்னண்ணா, சின்ன குழந்தை மாதிரி கண் கலங்குறீங்க? என்னம்மா செய்ய சொல்கிறா? கோடி கோடியாக எங்கிட்ட பணம் இருக்குது, என்ன லாபம்? எனக்கு விநாயக் ஒரே மகன், அவன் ஒரு நடுத்தர குடும்பத்து பொண்ணை காதலிச்சான். ஆரம்பத்தில் நான் அதுக்கு எதிர்ப்பாக நின்னேன். முடிவில் விநாயக் என்னை ஒரே வாரிசுங்கிற காரணத்துக்காக அவங்க காதலை ஏற்றுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஒரு நாள் 2 பேரும் பிக்னிக் மாதிரி எங்கோ போனாங்க. அடுத்த நாள் விநாயக் மட்டும் தனியே வந்தான். வந்தவன் அந்த பொண்ணோட பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனோட சுயநினைவு இல்லாமல் டாக்டரோட தீவிர சிகிச்சையினால் அப்பா அம்மாவை மட்டும் கொஞ்சம் உளர ஆரம்பித்தான். மற்றபடி அவன் பழைய விநாயக்கா அல்ல. டாக்டர் ஒரு 2 மாதத்துக்கு தனிமையான ஊட்டி கொடைக்கானலோ கூட்டிக்கிட்டு போக சொன்னார். நானும் இவனை கூட்டிக்கிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. அதனால் நாங்கள் நாளைக்கு புறப்படுறோம் நீலவேணி. கவலைப்படாதனா, விநாயக் பழையபடி குணமாயிடுவான். திரும்பி பார்த்தார் தாமோதர். விநாயக் தானும் ஒரு 10 வயது சிறுவனாகி நீலவேணியின் 10 வயது மகனோடு விளையாடி கொண்டிருந்தான். தங்கையிடம் திரும்பினார். எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக செத்துப்போச்சு நீலவேணி என்றார் கண்களில் நீரோடு. ஞாயிற்றுக்கிழமை. டிரைவர் தனது மனைவிக்கு உடம்பு சுகமில்லை என்று லீவு போட மிதுனாவே மாருதியை எடுத்துக்கொண்டு ராகவியோடு ஊட்டி போனாள். ஊட்டி பார்க்கை சுற்றி பார்த்து விட்டு அருகில் ஒரு மைதானத்தில் போடப்பட்டிருக்கும் நாய் கண்காட்சியை பார்க்க உள்ளே நுழைந்தார்கள். விதவிதமான நாய்களையும் நாய்க்குட்டிகளையும் பரவசத்தோடு பார்த்தாள் ராகவி. இருவரும் வெளியே வந்தபோது மதியம் மணி 2. கொண்டு வந்த உணவு வகைகளை காரிலேயே சாப்பிட்டு முடித்து ஊட்டியில் உள்ள லேக் போனார்கள். ராகவி போட்டிங் போக ஆசைப்பட இருவரும் போட்டிங் போய்விட்டு காருக்கு வந்தபோது மணி 4. ராகவி, கோயம்புத்தூர் புறப்படலாமா? சரி மம்மி. கார் ஊட்டியின் கடைவீதிகளை தொடும்போது ரோட்டின் ஓரங்களில் உள்ள கடைகளில் விதவிதமான ஸ்வெட்டர்கள், மஃப்ளர்கள், குள்ளாய்கள் தொங்கின. காற்றில் குளிரின் தன்மை பரவத் தொடங்கியது. ராகவி, உனக்கும் டாடிக்கும் 2 ஸ்வெட்டர் வாங்கிக்கலாமா? ராகவி தலையாட்டினாள். இருவரும் காரிலிருந்து இறங்கினார்கள். ஒரு கடையை தேர்வு செய்து போனார்கள். ராகவிக்கு 2 ஸ்வெட்டரும் ராம் பிரபுவுக்கு அழகாய் பூ போட்ட 2 ஸ்வெட்டர்களும் எடுத்துக்கொண்டாள். 4 ஸ்வெட்டர்களுக்கும் 1100 ரூபாயை கொடுத்துவிட்டு காருக்கு திரும்பினார்கள். அவள் அருகே ஒரு டாடா சுமோ விற்றென்று போக காரில் இருந்த விநாயக் கத்தினான். அப்பா, காரை நிறுத்துங்க ப்ளீஸ், காரை நிறுத்துங்க.
தாமோதர் ஒன்றும் புரியாமல் காரை ரோட்டோரமாய் நிறுத்த காரிலிருந்து ஒரு புயலாய் கீழே இறங்கினான் விநாயக். மிதுனாவை பார்த்து ஒரு வேகத்தோடு கத்தினான். சுபன்யா! காருக்குள் ஏறப்போன மிதுனா அந்த குரல் கேட்டு மெதுவே திரும்பினாள். டாடா இண்டிகோ போர்ட்டிகோவில் நின்றதும் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான் ராம்பிரபு. கார் சத்தம் கேட்டதும் ராகவி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தாள். ஹை, டாடி வந்தாச்சு. ராகவி, தினமும் ஸ்கூலுக்கு போனியா? போனேன் டாடி. நல்லா படிச்சியா? படித்தேன் டாடி. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாடி. மம்மிக்கிட்ட சமர்த்தா இருந்தியா, சண்டை போட்டியா? உம்மென்று முகத்தை வைத்து கொண்டாள் ராகவி. என்ன குட்டி பேசாமல் இருக்கா? நீ தான் ஃபோன் பண்ணி மம்மியை கூட்டிகிட்டு போனியே. என்ன, நான் ஃபோன் பண்ணி மம்மியை கூப்பிட்டேனா? ஆமாம். யார் சொன்னது? ஆயா பொன்னம்மா சொன்னாங்க. குழந்தை ராகவியை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் ராம்பிரபு. பொன்னம்மா! சமையல் கட்டிலிருந்து ஓடி வந்தாள் பொன்னம்மா. சின்னையா, இப்போ தான் வர்றீங்களா? அது இருக்கட்டும் பொன்னம்மா, மிதுனா எங்க? பொன்னம்மா தடுமாறினாள். சின்னையா, அது குழந்தை இருக்கா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். ராம்பிரபு சூட்கேஸை பிரித்து மும்பையிலிருந்து வாங்கி வந்த தலையாட்டி யானை, குதிக்கும் முயல் குட்டி பொம்மைகளை எடுத்து ராகவியிடம் நீட்டினான். ஹை, யானை, முயல் குட்டி. டாடி ரொம்ப நல்ல டாடி. ஏக சந்தோஷமாய் வாங்கி கொண்டாள் ராகவி. ராகவி குட்டி, கொஞ்ச நேரம் போய் விளையாடுறியா? அப்பாவுக்கு டயர்டாக இருக்குடா. சரி டாடி. குழந்தை பொம்மைகளோடு ஓடினால் விளையாடுவதற்கு. ராம்பிரபு படபடப்போடு நிமிர்ந்தான். பொன்னம்மா, வா என்னோட ரூமுக்கு என்றவாறே மாடிப்படிகள் ஏறினான். பொன்னம்மா தன் அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டான். ராம்பிரபு உதடுகள் துடிக்க கேட்டான். பொன்னம்மா, மிதுனா எங்க? என்ன நடந்துச்சு? பொன்னம்மா பதற்றத்தோடு சொல்ல ஆரம்பித்தாள். சின்னையா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மிதுனா அம்மாவும் குழந்தை ராகவியும் விடிகாலையில் ஊட்டி புறப்பட்டு போனவங்க இரவு 9 மணிக்கு தான் திரும்பி வந்தாங்க. வந்ததுலேருந்து 2-3 நாளாக என்னமோ மாதிரி இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு, பொன்னம்மா நீயும் ராகவியும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, ராகவி எது கேட்டாலும் வாங்கி கொடுன்னு என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பினாங்க. நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி வந்தப்போ பங்களாவில் மிதுனா அம்மாவை காணலை. நான் பதறி போயிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியல. மிதுனா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சா தப்பாயிடும்னு பேசாமல் இருந்துட்டேன். ராகவி அம்மா எங்கேன்னு நச்சரிச்சா. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னதா உங்ககிட்ட மம்மி போயிட்டாங்கன்னு பொய் சொல்லி வச்சேன். ராம்பிரபு தவிப்போடு குழம்பினான். சட்டென கேட்டான். ஏன் பொன்னம்மா, நான் மும்பை போன பிறகு இந்த பங்களாவுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லை சின்னையா. சரி, நீ போ. பொன்னம்மாள் போன பின்பும் அப்படியே நின்றிருந்தான் ராம்பிரபு. மிதுனா எங்கே போயிருப்பாள்? அவள் என்னிடம் சொல்லாமல் எங்கேயும் போனதில்லையே. அப்படி சொல்லாமல் போக வேண்டிய அவசியம் என்ன? ஊட்டி போய் வந்ததிலிருந்து மிதுனாமா சரியா அல்ல என்று பொன்னம்மா சொன்னாலே. அப்படியென்றால் ஊட்டியில் எதை பார்த்தாள்? என்ன நடந்தது? திடீரென்று எங்கே போனாள்? புரியாமல் தலையை பிடித்து கொண்டான் ராம்பிரபு. ஒருவேளை ஏதாவது கடிதம் எழுதி வைத்துவிட்டு போயிருப்பாளோ? மேஜை, டிராயர்கள், பீரோ என எல்லாவற்றையும் அலசினான். ஒரு சின்ன தடயம் கூட பெயரவில்லை. அப்படியே மடிந்து தரையில் உட்கார்ந்தபோது கட்டிலுக்கு அடியில் ஏதோ ஒரு துணுக்கு பளபளவென்று தெரிந்தது. அடியில் நுழைந்து அதை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தான். அந்த துணுக்கு ஒரு கிழிந்த ஃபோட்டோவின் துண்டு. உற்று பார்த்தான். ஒரு கை மணிக்கட்டு வரை தெரிந்தது. கண்களை கூர்மையாக்கினான். ஒரு விரலில் மோதிரம், மணிக்கட்டில் டைட்டன் வாட்ச். இது ஒரு ஆணின் கை. இந்த துண்டு ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது? இதன் மற்ற துண்டு பாகங்கள் எங்கே? அந்த துண்டு பாகத்தை எடுத்துக்கொண்டு படிகள் இறங்கி கீழே ஓடினான் ராம்பிரபு. பொன்னம்மா கத்தினான். பொன்னம்மா ஓடி வந்தாள். என்ன சின்னையா, என்னோட பெட்ரூமை கூட்டினியா? இன்னைக்கு தான் சுத்தப்படுத்தினேன் சின்னையா. குப்பைகளை களைத்து ஒவ்வொரு துண்டாய் பொறுக்கி எடுத்தான். மீண்டும் மாடிக்கு தன் அறைக்கு வந்து அந்த ஃபோட்டோவின் துண்டு பாகங்களை மேஜை மேல் போட்டான். ஒவ்வொன்றாய் பொருத்தி பார்த்தான். 5வது நிமிடம் எல்லாம் பொருந்தி போக பார்த்தான். ஒரு அதிர்ச்சி மின்னலாய் அவன் மேல் பாய்ந்தது. அந்த ஃபோட்டோவில் மிதுனா ஒரு இளைஞன் மீது சாய்ந்து கொண்டு ஒய்யாரமாய் சிரித்து கொண்டிருந்தாள். அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயிருந்தான் ராம்பிரபு. மிதுனாவிற்கு இன்னொரு கருப்பு பக்கங்கள் இருக்கிறதா? அதை நான் எப்படி பார்க்காமல் போனேன்? எனக்கு முன்னால் இன்னொருவனை காதலித்தாளா? அப்படியானால் அவனை உதறிவிட்டு என்னை ஏன் காதலித்தாள்? என்னை எதற்காக திருமணம் செய்து கொண்டாள்?
திருமணம் செய்து கொண்டவள் என் குழந்தை ராகவியை வயிற்றில் சுமந்து பெற்று வளர்த்துவிட்டு எங்கள் இருவருக்கும் துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது? அவள் என்னிடம் என்ன குறை கண்டாள்? நான் அவளுக்கு என்ன குறை வைத்தேன்? இந்த 6 வருட தாம்பத்திய வாழ்க்கையில் எந்த சலனமும் இல்லாமல் இருந்த மிதுனா, நீ எப்படி சலனப்பட்டாய்? இந்த உலகமே நீதான் என்று இருந்தேனே. என்னை ஏமாற்றி விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்மேல் கொண்ட காதலால் தானே கோடி கோடியாய் சொத்துக்களை உதறிவிட்டு வந்தேன். உன்னதமான என் தந்தையை உனக்காகத்தானே விலக்கிவிட்டு வந்தேன். இதையெல்லாம் மறந்தா எனக்கு துரோகம் செய்தாய் மிதுனா. கோடி கோடியாய் அல்லும் பகலும் சம்பாதித்தேனே. யாருக்காக? உனக்காகத்தானே. இதையெல்லாம் உதறிவிட்டு அவனிடம் எதை தேடி போனாய்? இது ஊருக்கும் என் உறவுகளுக்கும் தெரிந்தால் நான் எப்படி தலைநிமிர்ந்து நடப்பேன்? கேவலத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டாயே. கேவலத்தை விட துரோகம் கொடுமையல்லவா? ராம் பிரபு எழுந்தான். ஃபோட்டோவின் துண்டு பாகங்கள் மேஜை மேல் அப்படியே கிடந்தது. அதை நெருங்கி அதன் பாகங்களை அப்படியே திருப்பி பொருத்தினான். கவனமாய் ஆராய்ந்தான். அடுத்த ஃபோட்டோவின் ஒரு மூலையில் ரப்பர் ஸ்டாம்ப் பதிக்கப்பட்டிருந்தது. அது மங்கலான எழுத்தில் தெரிந்தது. கூர்ந்து படித்தான். சூர்யா ஃபோட்டோ ஸ்டுடியோ, 1000 விளக்கு பகுதி, சென்னை என்றிருந்தது. கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு வருடம் சென்னையில் உள்ள தன் சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்ததாக மிதுனா சொல்லியிருக்கிறாள். அப்படியானால் இந்த ஃபோட்டோ சென்னையில் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிதுனா அவனோடு சென்னைக்கு தான் ஓடி போயிருக்க வேண்டும். என் காதலையும் வாழ்க்கையையும் காரி துப்பிய மிதுனா, உன்னை விடமாட்டேன். எனக்கும் என் குழந்தைக்கும் துரோகம் செய்துவிட்டு போன உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை கண்டுபிடித்து கொன்றால்தான் எனக்கு நிம்மதி. துரோகியே, இதோ இப்பொழுதே புறப்பட்டு விட்டேன். நீ மூச்சு விடும் அந்த நிமிஷங்களை எண்ணிக்கொள். ஆக்ரோஷமாய் திரும்பினான் ராம் பிரபு. அவன் சிவந்த கண்களில் கொலைவெறி மெல்ல மெல்ல அரங்கேறியது. மிதுனாவிற்கு மயக்கம் மெல்ல மெல்ல விலக கண்களை திறந்து பார்த்தாள். அது ஒரு பெரிய பங்களா. ஒரு சொகுசான படுக்கை அறையில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். விழுக்கென எழுந்து உட்கார்ந்தாள். கதவுக்கு வெளியே தாள் போடப்பட்டிருந்தது. நான் இங்கே எப்படி வந்தேன்? யாரோ என்னை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். மனதில் பயம் அப்பிக்கொண்டது. தன்னை கடத்தி கொண்டு வந்த காரணத்தை மெல்ல மெல்ல யோசிக்க ஆரம்பித்தாள் மிதுனா. ஊட்டியில் காரின் கதவை திறந்து ஏறப்போகும்போது சுபன்யா என்ற அந்தகத்தில் கேட்க மிதுனா திரும்பி பார்த்தாள். ஒரு இளைஞன் அவளை நோக்கி ஓடி வந்தான். அவள் எதிரே மூச்சரிக்க நின்றான். அவன் கண்களில் நீர். சுபா, இத்தனை நாள் என்னை விட்டுட்டு எங்கே போயிருந்தா? வா சுபா, நம்ம காருக்கு போகலாம். மிதுனா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். யார் இவன்? என்ன சொல்கிறான்? சுபா ப்ளீஸ், இனிமேலும் என்னை விட்டுட்டு போயிடாதா என்று கெஞ்சினான் அவன். மிஸ்டர், யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? இதை பாரு சுபா, என் மேலே கோபம் இருந்தால் என் கன்னத்தில் 2 அறை அரைஞ்சிடு. ஆனால் என்னை மட்டும் தவிக்க விட்டுட்டு போயிடாத சுபன்யா. உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என் பேர் சுபன்யா அல்ல, மிதுனா. வா சுபா, வந்து காரில் ஏறு ப்ளீஸ் என்று அவன் கை நீட்ட மிதுனா பயமாய் விலகி நின்றாள். அதற்குள் தாமோதர் அவர்களை நெருங்கியிருந்தார். சுபன்யா, உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் நினைக்கலாமா? நடந்ததையெல்லாம் மறந்துட்டு வந்து காரில் ஏறுமா? மிதுனாவுக்கு லேசாய் கோபம் வந்தது. இதை பாருங்க மிஸ்டர், ஆளாளுக்கு என்னை சுபன்யா சுபன்யான்னு கூப்பிடுறீங்க. என் பேர் மிதுனா. நீங்கள் நினைக்கிற பொண்ணு இல்லை நான். எனக்கு கணவர் இருக்காரு, ஒரு குழந்தை கூட இருக்குது. என் கணவர் ஒரு பிஸ்னஸ்மேன். நாங்கள் கோவை ராம்நகரில் இருக்கோம். தாமோதர் மீண்டும் பேசினார். சுபன்யா, இவன் என் மகன் விநாயக், ஞாபகம் இருக்கா? இவனும் நீயும் காதலிச்சிங்க. உங்கள் காதலுக்கு நான் குறுக்க நின்னேன். ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் பிக்னிக் போகிறோம்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனால் என் மகன் விநாயக் மட்டும் தனியாக திரும்பி வந்தான், சுயநினைவே இல்லாமல். ஆனால் நீ என்னால் உங்கள் காதல் நிறைவேறாதுன்னு ஓடி போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியேம்மா. மிதுனா ஏறக்குறைய கத்தியே விட்டாள். ஸ்டாப் இட் நான்சென்ஸ். அவர்தான் முழு பைத்தியம்னா நீங்கள் அரை பைத்தியமாக இருக்கீங்க. என்னை போக வழிவிடுங்க என்ற மிதுனா சரேலென காருக்குள் நுழைந்து காரை கிளப்பி கொண்டு போனாள். விநாயக் கத்தினான் ஒரு துடிப்போடு. டாடி, சுபா போறா டாடி, அவளை கூப்பிடுங்க டாடி ப்ளீஸ், அவளை கூப்பிடுங்க டாடி. தாமோதர் அவன் தோளை ஆதரவாய் தட்டி கொடுத்தார். விநாயக், பதறாதே மைசன், அவள் எங்கே போயிட போறா? இந்த உலகத்தில் அவள் எங்கே போனாலும் நான் விடமாட்டேன். கமான், காருக்கு வா விநாயக். விநாயக் தவித்தான். இல்லை டாடி, நீ மறுபடியும் என்னை ஏமாற்ற பார்க்குற. என்னையும் சுபன்யாவையும் பிரிக்க பார்க்குற. ப்ளீஸ் டாடி, எனக்கு சுபா வேணும், எனக்கு சுபா வேணும். துடியாய் துடிக்கும் தன் மகனை கண்ணீரோடு பார்த்தார் தாமோதர். சென்னை. டாக்டர் சந்திரசூடன் எதிரே உட்கார்ந்திருந்தார் தாமோதர்.
டாக்டர், என்னால் நம்ப முடியலை டாக்டர். அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கா. என்னையும் என் மகன் விநாயக்கையும் தெரியலேன்னு சொல்கிறா. என் பேர் சுபன்யா அல்ல மிதுனான்னு சொல்கிறா. இதை பாருங்க தாமோதர், அந்த பொண்ணு மிதுனாவா சுபன்யாவாங்கிறது நமக்கு முக்கியமில்ல. அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தா விநாயக் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. அவள் பிடிவாதக்காரியாக இருக்கா டாக்டர். இப்போ அவள் தான் நமக்கு பிடிமானம் தாமோதர். எனக்கு கணவர் இருக்காரு, குழந்தை இருக்குன்னு சொல்கிறா டாக்டர். டாக்டர் சந்திரசூடன் அவரை தீர்க்கமாய் பார்த்தார். தாமோதர், உங்கள் மகன் பூரணமாக குணமடைய வேணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா இல்லையா? என் உயிரே அவன்தான் டாக்டர். அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் விநாயக் 75% குணமடைவான். அதுக்கு நான் உத்தரவாதம். ஓகே டாக்டர், என் மகன் பழைய நிலைக்கு திரும்பி வரணும். அதுக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். எப்படியாவது அந்த பொண்ணை சென்னைக்கு கொண்டு வர்றேன் டாக்டர். ஓகே, ஆல் த பெஸ்ட் தாமோதர் என்றார் டாக்டர் சந்திரசூடன். ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கையோடு நாட்காலியை விட்டு எழுந்தார் தாமோதர். டெலிஃபோன் வீரிட ஃபோனை கையில் எடுத்தாள் மிதுனா. ஹலோ, யார் பேசுகிறது? நான் தாமோதர் பேசுகிறேன். எந்த தாமோதர்? ஊட்டியில் பார்த்தியே அந்த தாமோதர் சுபன்யா. பக்கென்று இதயம் விக்கி கொண்டது மிதுனாவுக்கு. இதை பாருங்க மிஸ்டர், என் பேர் சுபன்யா அல்ல, மிதுனா. சரி, மிதுனாவுனே வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட எதுக்காக பேசணும்? என் ஒரே மகனின் எதிர்கால வாழ்க்கையை பற்றி, அதுவும் உன் கூட நேரில் பேசணும். என்னால் முடியாது. அவசரப்படாத சுபன்யா. சாரி மிதுனா, என்னை அவ்வளோ சாதாரணமாக எடை போடாதா. உன் கார் நம்பரை வச்சு ஆர்டிஓ ஆஃபீஸில் அட்ரஸ் வாங்கி உன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி இந்த நிமிஷம் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு அன்பான கணவன், பேர் ராம்பிரபு. ஆசைக்கு ஒரே மகள் ராகவி. இப்போ உன் கணவன் பிஸ்னஸ் விஷயமாக மும்பை போயிருக்கார். நீங்கள் கோயம்புத்தூர் ராம்நகர் ஏரியாவில் குடியிருக்கீங்க. போதுமா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உன் கூட நேரில் பேசணும். மறுத்தா? தாமோதர் மெல்ல சிரித்தார். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் கணவனோட உயிரோடும் உன் குழந்தையின் உயிரோடும் கொஞ்சம் விளையாடி பார்ப்பேன். மிதுனா இதயத்தின் நடுமையத்தில் பலமாய் அதிர்ந்தாள். இவ்வளவு விஷயங்களை சேகரித்து வைத்து கொண்டிருக்கும் இந்த தாமோதர் சாதாரண ஆளாய் இருக்க முடியாது. பணத்தால் எதையும் சாதிக்கக்கூடியவன். என்னால் என் கணவருக்கும் குழந்தைக்கும் எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. சரி, எங்கே வரணும் என்றாள் மிதுனா. நான் ஹோட்டல் சிட்டி டவரில் 104ஆம் ரூமில் தங்கி இருக்கேன். நீ அந்த அறைக்கு வந்தால் உனக்கு கௌரவமாக இருக்காது. அதனால் நான் ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறேன். நீ இன்னும் 10 நிமிஷத்தில் புறப்பட்டு வரணும். சரி, வரேன். அடுத்த 15வது நிமிடத்தில் மிதுனா காரில் வந்தாள். தாமோதர் காரை நோக்கி போனார். கதவு திறக்கப்பட பின்சீட்டில் ஏறி அமர்ந்தார். சிதம்பரம் பூங்கா போ என்றார் தாமோதர். யாராவது பார்க்க மாட்டாங்களா? போ சொல்கிறேன். கார் 5வது நிமிடம் சிதம்பரம் பூங்காவின் சுவற்றோரம் ஒரு மரத்தின் அடியில் நின்றது. இரு சுபன்யா, இறங்காதா, காரிலேயே பேசலாம். மிதுனா விற்றென்று திரும்பி பின்சீட்டில் இருந்த தாமோதரை முறைத்தாள். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது? என் பேர் சுபன்யா அல்ல, மிதுனா. சரி, மிதுனாவாவே இரு. உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி? சுபன்யா போலவே இருக்கிற உன்னை பற்றி எங்கள் குடும்ப டாக்டர்கிட்ட சொன்னேன். அதுக்கு குடும்ப டாக்டர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் விநாயகோட வச்சுருந்தா அதிகபட்சம் குணமடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் கொஞ்ச நாளைக்கு என் மகனுக்கு மனைவியாக நடிக்கணும். கோபம் மிதுனாவின் முகத்திற்கு ஏறக்குறைய கத்தினாள். இடியட், வாட் ஆர் யூ டாக்கிங்? யூ ஆர். உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் இன்னொருத்தரோட மனைவி. உங்கள் மகனுக்கு மனைவியாக நடிக்க சொல்கிறீங்களே. நடிக்க தானே சொல்கிறேன், மனைவியாக இருக்க சொல்லலையே. நெருப்பாய் விழுந்தது வார்த்தைகள். என்னால் அது முடியாது. முடியாதுன்னு சொல்லாத மிதுனா, முடியணும். ஏன்னா விநாயக் எனக்கு ஒரே மகன். எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. அவனுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலா? இல்லையே. ஒரு பொண்ணுக்கிட்ட சாத்வீக முறையில் நடக்க வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனால் நீ என்னை தீவிரவாதிகள் ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுடாதா. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன். இந்தா, நான் தங்கியிருக்கிற என்னோட ரூம் நம்பர். ஒரு நல்ல முடிவாக சொல்லு. சொல்லலேனா என் முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். கார் எடு. மிதுனா விருட்டன காரை திருப்பினாள். கூடவே கொஞ்சம் பயம் அதிரடியாய் நெஞ்சில் மோதியது. மிதுனாவிற்கு ஒரே குழப்பமாயிருந்தது. இந்த தாமோதர் மிகவும் மோசமானவன் போல் தெரிகிறது. பணபலம் ஆள்பலம் உள்ளவன். தன் மகனுக்காக எதையும் செய்ய துணிவான். என்ன செய்வது? அவர் கூட இப்பொழுது ஊரில் இல்லையே. நிமிர்ந்து சுவர் கடிகாரம் பார்த்தாள். மணி இரவு 7. பொன்னம்மாளும் ராகவியும் ஷாப்பிங் போனார்களே, இன்னும் காணலையே.
மிதுனா பயமாய் யோசித்து கொண்டிருந்த அதே நேரம் அவள் பங்களாவின் முன்னால் 2 கார்கள் புயலாய் வந்து நின்றது. ஒரு காரிலிருந்து தாமோதர் இறங்கினார். 2வது காரிலிருந்து 5-6 தடியன்கள் கரடுமுரடாய் இறங்கினார்கள். அவர்கள் தாமோதரை பின்தொடர்ந்தார்கள். தாமோதர் பசி கொண்ட ஒரு சிங்கமாய் பங்களாவினுள் நுழைந்து மாடிப்படிகள் ஏறி மிதுனாவின் அறைக்குள் நுழைந்தார்கள். இவர்களை இங்கு சற்றும் எதிர்பாராத மிதுனா மிரண்டாள். தாமோதர் மிதுனாவின் எதிரே நின்றார். முகத்தில் கோபம் துள்ளியது. சுபன்யா, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சா 1/2 மணி நேரமாச்சு. மிதுனா ஆத்திரத்தில் கத்தினாள். நோ, என் பேர் சுபன்யா அல்ல, சுபன்யா அல்ல. தாமோதர் கோட் பாக்கெட்டில் இருந்து அதை எடுத்து அவளிடம் நீட்டினார். இதை பாரு. அவர் நீட்டிய புகைப்படத்தை நடுங்கும் விரல்களால் வாங்கி பார்த்தாள். அவளைப் போலவே ஒரு இளம்பெண் விநாயகின் மார்பில் சாய்ந்து ஒய்யாரமாய் சிரித்து கொண்டிருந்தாள். மிதுனா நிமிர்ந்தாள். இந்த பொண்ணு என்னை போலவே இருக்கா. தாமோதர் வார்த்தைகளில் கடுமை ஏறியது. இதை பாரு சுபன்யா, உன் மிதுனா வேஷத்தை கலைச்சிடு. இனியும் என்னை ஏமாத்த நினைக்காதா. மிதுனா ஆத்திரத்தோடு அந்த ஃபோட்டோவை சுக்கலாக கிழித்தெறிந்தாள். என்னை மாதிரி எவ்வளோ ஒருத்தி இருந்தா என்னை ஏன் சித்திரவதை பண்ணுறீங்க? சத்தியமாக நான் மிதுனா தான், என்னை நம்புங்க. சரி, நான் நம்புறதாவே வச்சுக்குவோம். நீ என்னோடு சென்னை வரணும். என் மகனோடு கொஞ்ச நாள் தங்கணும், அவன் பூரண குணமாகிற வரை. அது என்னால் முடியாது. ஏன் முடியாது? நான் இன்னொருத்தர் மனைவி, வேறொருத்தருக்கு மனைவியாக நடிக்கிறது ஆபாசம். நிலை தடுமாறி போன ஒருத்தருடைய வாழ்க்கையை சீர்படுத்துறது ஆபாசம் இல்ல. உங்கள் சுயநலம் உண்மையை ஏற்க மறுக்குது. ஆமாம், சுயநலம்னே வச்சுக்கோ. என் மகன் பழையபடி திரும்பி வரணும். இன்னொருத்தர் மனைவியாக நடிக்கிறதுக்கு பேர் வேசித்தனம். நடிப்பு உண்மையாகாதே, நிழல் நிஜமாயிட்டா? ஓ, உன்னோட நோக்கம் புரியுது. உன் கற்புக்கு நான் உத்தரவாதம். என் மகன் ஒரு விரல் கூட உன்மேல் படாது, போதுமா? உங்கள் உத்தரவாதத்தை நம்ப நான் தயாரில்ல. அப்படின்னா என் உயிரே போனாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நெருப்பு விழிகளோடு அவளை பார்த்தார் தாமோதர். தப்புதான், என்னோட தப்புதான், மயிலிடம் இறகு கேட்டது என்றவர் தடியாய் நின்ற ஒருவனை திரும்பி பார்த்தார். டோனி, மயிலோட இறக புடுங்கிடு என்றார் கோபமாக. டோனி என்ற அந்த வாட்டசாட்டமான தடியன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கர்ச்சீப்பை எடுத்தான். மிதுனாவை நெருங்கினான். அவள் பயத்தில் பின்வாங்கி நகர்வதற்குள் டோனி கர்ச்சீப்பை அவள் முகத்தில் வைத்து பலமாய் அழுத்தினான். ஏதோ ஒரு நெடி அவள் மூச்சிற்குள் நுழைந்து மூளைப்பகுதியை தடுமாற செய்ய மெல்ல மெல்ல அந்த டோனியின் கையில் ஒரு கொடி போல் சரிந்தாள். ராம் பிரபு சென்னைக்கு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தான். ஆஃபீஸ் விவகாரங்களை கவனிக்க GM சிவகுருவை ஏற்பாடு செய்து தேவையான அதிகாரங்களையும் கொடுத்திருந்தான். சூட்கேஸில் துணிமணிகள், கொஞ்சம் கரன்சிகள், செக் புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டான். பொன்னம்மா, சொல்லுங்க சின்னையா. விழிநீரோடு நிமிர்ந்த அவளை பார்த்தான். மிதுனா இப்படி செய்வாள்னு நான் எதிர்பார்க்கல பொன்னம்மா. என்னாலும் நம்ப முடியலை சின்னையா. நான் அவளை தேடி கண்டுபிடிக்க போகிறேன் பொன்னம்மா. அது வரைக்கும் ராகவியை நீ நல்லா பார்த்துக்கா. சரி சின்னையா. நாங்கள் 2 பேரும் இல்லாமல் குழந்த ரொம்ப ஏங்கி போனால் நான் என்ன செய்யட்டும் பொன்னம்மா? நீங்கள் கவலைப்படாமல் போங்க சின்னையா, நான் பார்த்துக்கிறேன். பொன்னம்மா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன சின்னையா? என் கௌரவத்தை நீ காப்பாற்றணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சின்னையா? 2 பேரும் ஒரு முக்கிய விஷயமாக வெளியூர் போயிருக்கிறதா இந்த ஊரை நம்ப வைக்கணும். நிச்சயமாக நம்ப வைக்கிறேன் சின்னையா. ராம் பிரபு தெருக்கோடிக்கு வந்து ஒரு வாடகை காரை பிடித்தான். கோவை சென்ட்ரல் போப்பா. கார் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி ஓடியது. அடுத்த நாள் காலை சென்னை சென்ட்ரலில் போய் இறங்கினான் ராம் பிரபு. ஒரு நல்ல ஹோட்டலை தேர்ந்தெடுத்து ரூம் போட்டான். குளித்து முடித்து ஹோட்டலை விட்டு வெளிப்பட்டு தரமான ஒரு ஹோட்டலை தேடி டிஃபன் சாப்பிட்டான். வெளியே வந்து ஒரு ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு 1000 விளக்கு பகுதிக்கு போனான். ஒவ்வொரு ஃபோட்டோ ஸ்டுடியோவாக தேடினான். கடைசியாக அந்த அஜந்தா ஃபோட்டோ ஸ்டுடியோவிற்குள் நுழைந்தான். ஒரு இளைஞன் பணிவோடு கேட்டான். சார், ஃபோட்டோ எடுக்கணுமா? எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சொல்லுங்கள் சார். 2 மணி நேரமாக எல்லா ஃபோட்டோ ஸ்டுடியோவையும் தேடிட்டேன். சூர்யா ஃபோட்டோ ஸ்டுடியோ இந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ஃபோட்டோ இங்கே தான் எடுத்ததா என்று ஒட்டு போட்ட ஃபோட்டோவை அந்த இளைஞரிடம் நீட்டினான் ராம் பிரபு. ஆமாம் சார், இந்த ஃபோட்டோ சூர்யா ஸ்டுடியோவில் தான் எடுத்தது. ராம் பிரபுவின் முகம் வெளிச்சம் பெற ஆர்வமாய் கேட்டான். சொல்லுங்க, எங்கே அந்த ஸ்டுடியோ? அந்த ஸ்டுடியோ இதுதான் சார். 4 வருஷத்துக்கு முன்னால் சூர்யா ஸ்டுடியோவாக தான் இருந்துச்சு. எங்கள் முதலாளி கொஞ்சம் கடனாளியாக ஆயிட்டாரு. அதனால் இந்த ஸ்டுடியோவை நானே விலைக்கு வாங்கி அஜந்தான்னு பேர் வச்சுட்டேன். இந்த ஃபோட்டோ எடுத்தவங்களோட விலாசம் கிடைக்குமா?
சாரி சார் என்று அந்த இளைஞர் அந்த ஃபோட்டோவை ராம்பிரபுவிடம் திருப்பி கொடுத்தான். ஸ்டுடியோவை நான் வாங்கின பிறகு பழைய புத்தகம் மற்ற தேவையில்லாத கார்டுகளையும் அழிச்சிட்டேன் சார். ராம்பிரபு சுத்தமாய் துவண்டு போய் வெளியே வந்தான். வாகனங்கள் மின்னல் கதியில் சருசரென்று ரோட்டில் போய் வந்தன. இனி மிதுனாவை, அந்த துரோகியை, இந்த மிகப்பெரிய சென்னை நகரில் எப்படி எங்கே கண்டுபிடிக்கப் போகிறேன்? குழப்பத்தோடு ரோட்டை கிராஸ் செய்திட ஒரு லாரி அசுர வேகத்தில் வர ஒரு பைத்தியகாரனை போல் குறுக்கே நின்றிருந்தான் ராம்பிரபு. கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள் மிதுனா. கதவு திறக்கப்பட்டு உள்ளே வந்தார் தாமோதர். கதவை சாத்திவிட்டு மிதுனாவை நோக்கி நடந்தார். அவள் நெஞ்சு தடக் தடக்கென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. தாமோதர் மிதுனாவின் எதிரே போய் நின்றார். அவள் முகம் பயத்தால் வியர்த்தது. ஓரக்கண்ணால் மேஜை மேல் பார்த்தார். அவளுக்கு வைக்கப்பட்ட டிஃபன் வகையராக்கள் அப்படியே மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஏன் சாப்பிடலையா? எகத்தாளமாய் கேட்டாள் மிதுனா. எதுக்கு சாப்பிடணும்? உயிர் வாழ. உயிர் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, மானமும் வாழணும். உன் மானத்துக்கு இங்கென்ன குறைச்சல்? ஒருத்தர் மனைவி இன்னொருத்தருக்கு காதலியாக நடிக்கிறது வெக்கம் இல்லையா? அது மானத்துக்கு தரப்படும் கௌரவமா? இதில் கேவலம் இல்லை சுபன்யா. மிதுனா, ஒரு உயிரை காப்பாற்றணும். அவன் பழைய நிலைக்கு திரும்பி வரணும். உங்களுக்கு உங்கள் மகன் உயிர் தான் முக்கியமாக தோணும். என்ன நம்பி 2 உயிர்கள் இருக்குது. அந்த உயிர்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அது உன் கையில் தான் இருக்குது. நான் அவங்களை பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலாம். என் மகன் பூரண குணமான பிறகு. மிதுனாவிற்கு எரிச்சல் வந்தது. நான் என்ன ஜெயில் கைதியா? தாமோதர் சிரித்தார். மிதுனா, ஜெயில் கைதிகளுக்கு இவ்வளவு வசதியான அறை, சொகுசான மெத்தை, ஆரோக்கியமான டிஃபன் சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்க. என் கற்புக்கு இங்கே என்ன பாதுகாப்பு இருக்கு? உன் கற்புக்கு நான் உத்தரவாதம். என் மகன் மூச்சு காத்து கூட உன்மேலே படாது. மிதுனா கேலியாக சிரித்தாள். வெள்ளாட்டையும் புலியையும் ஒரே கூண்டில் அடைச்சி வச்சுட்டு ஆட்டோட உயிருக்கு ஆபத்தில்லைன்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. என்னை நம்பு மிதுனா, உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பாதுகாப்பேன். உங்கள் 2 பேரையும் நிழல் போல தொடருவேன். நீ எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்குறியோ அவ்வளவு சீக்கிரத்தில் என் மகன் குணமாயிடுவான். நீயும் உன் கணவர் குழந்தையோடு போயிடலாம். வீணா பிடிவாதம் பிடிச்சா ஆபத்து உன் கழுத்தை பிடிக்கும். இப்போ என் மகன் வருவான், அவன்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கோ. தாமோதர் கதவை திறந்து வெளியேறினார். சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்தான் விநாயக். மிதுனாவுக்கு ஒருவித தவிப்பாக இருந்தது. சுபா, இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு எங்கே போயிருந்தா? நான் சுபன்யா அல்ல, மிதுனா என்று கத்த வேண்டும் போல் இருந்தது மிதுனாவிற்கு. சொன்னால் விநாயக்கிற்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அப்புறம் நான் இங்கிருந்து போக முடியாது. என் கணவருக்கும் குழந்தை ராகவிக்கும் ஆபத்து வரலாம். கூடாது, நான் அவசரப்படக்கூடாது. நிதானமாய் செயல்பட வேண்டும். இவர்களோடு ஒத்துப்போக வேண்டும். இல்லை நடிக்க வேண்டும். இந்த விநாயக் பூரண குணமானால்தான் எனக்கு இங்கிருந்து விடுதலை. சுபா, என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா? என்ன கேட்டீங்க? இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தா? எங்கள் தாத்தாவை பார்க்க போயிருந்தேன். என்கிட்ட ஏன் சொல்லிட்டு போகலா? அது திடீர்னு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சொல்லிட்டு போகலா. இனிமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். என்ன? சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிடட்டுமா? சாப்பிடுங்க. விநாயக் மேஜை மேல் மூடி வைக்கப்பட்டிருந்த தட்டுகளை நீக்கி ஒரு சின்ன குழந்தையைப் போல் சாப்பிட ஆரம்பித்தான். திடீரென்று நிமிர்ந்தான். சுபா, எனக்கு ஊட்டி விடுறியா? அது நீங்கள் பெரிய ஆம்பளை தானே? ஆமாம். அப்போ நீங்களே தான் சாப்பிடணும். சரி. திரும்பவும் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்து ஏப்பம் விட்டான். எழுந்து மிதுனாவை நோக்கி வந்தான். நீ சாப்பிடலா? நான் சாப்பிட்டாச்சு. சுபன்யா, நீ ரொம்ப அழகா இருக்க என்று விநாயக் மிதுனாவை தொடப்போக மிதுனா விழுக்கென்று விலகி நின்றாள். ஏன், நான் தொடக்கூடாதா சுபன்யா? தொடக்கூடாது. அன்னைக்கு தொட அனுமதிச்சியே, ஆனால் இன்னைக்கு தொடக்கூடாது. ஏன்? கல்யாணமாகாததுக்கு முன்னே தொடக்கூடாதாம். யார் சொன்னா? அது எங்கள் தாத்தா சொன்னார். உங்கள் தாத்தாவுக்கு என்ன வயசு? 60க்கு மேலே. அப்போ பெரியவங்க சொன்னால் கேட்கணும். சரி, எனக்கு தூக்கம் வருது, இங்கே படுக்கட்டுமா சுபா? ஐயையோ, கல்யாணத்துக்கு முன்னால் 2 பேரும் ஒரே ரூமில் படுக்கக்கூடாது. இதுவும் தாத்தா தான் சொன்னாங்களா? ஆமாம். அப்போ நான் வரேன். குட் நைட் சுபா என்று சொல்லிவிட்டு விநாயக் வெளியேற பட்டன கதவை சாத்திவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மிதுனா. விநாயக் இப்போது ஒரு குழந்தையின் பதிப்பாகத்தான் இருக்கிறார். இவரால் எனக்கு நிச்சயம் ஆபத்து வராது. ஆனால் ஆண்டவனே முருகா, கொண்டத்து காளியம்மா, இவர் சீக்கிரம் குணமடைய வேண்டும்.
விழிநீரோடு தெய்வங்களை வேண்டினாள் மிதுனா. கண்ணிமைக்கும் நேரத்தில் ராம் பிரபுவை இழுத்து கொண்டு ரோட்டின் ஓரத்திற்கு ஓடினான் ஒரு இளைஞன். அந்த லாரி அசுர வேகத்தில் அவர்களை கடந்து போயிற்று. ஏதோ சுயநினைவு வந்தவனாய் ராம் பிரபு அந்த இளைஞனை பார்த்தான். அவன் லேசான பயத்தோடு ராம் பிரபுவை பார்த்தான். சார், நான் ஒரு வினாடி உங்களை பார்க்கலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? நினைக்கவே கைகால் நடுங்குது சார். ராம் பிரபு நினைத்து கொண்டான். என்ன ஆயிருக்கும்? மிதுனாவை யமலோகம் அனுப்ப வந்த நான் அவளுக்கு முன்னால் யமலோகம் போயிருப்பேன். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல சார். அப்படி என்ன நடு ரோட்டில் யோசனை? யோசனை இல்லை தம்பி, குழப்பம். என்ன குழப்பம்? அதோ பாரு தம்பி, அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியுது. அங்கே போய் உட்கார்ந்து விவரமாக சொல்கிறேன், வா. இருவரும் அந்த நவீன ரெஸ்டாரண்ட்டிற்குள் நுழைந்தார்கள். ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்தார்கள். நீங்கள் இந்த ஊரா சார்? இல்லை, கோயம்புத்தூர். அதற்குள் பேரர் வந்தார். 2 காஃபி என்றான் அந்த இளைஞன். இது சாப்பாட்டு நேரமாச்சே, சாப்பிடலாமே. பேரர் 2 ஹைலி மீல்ஸ் கொண்டு வாங்க என்றான் ராம் பிரபு. சிறிது நேரத்தில் உயர்தரமான சாப்பாடு வந்தது. சாப்பிட்டு கொண்டே கேட்டான் ராம் பிரபு, உங்கள் பேர்? பரத். இதே ஊரா? இல்லை, சேலத்து பக்கம். இங்கே என்ன பண்ணுறீங்க? வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் 3 மாசமா. ராம் பிரபு நிமிர்ந்து பரத்தை பார்த்தான். என்ன படிச்சிருக்கீங்க? எம்காம். ராம் பிரபு பரிதாபமாய் அவனை பார்த்தான். சார், என்கிட்ட ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க. சொல்கிறேன் பரத், நீங்கள் என் உயிரை காப்பாற்றியிருக்கீங்க. உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் என்று ஆரம்பம் தொட்டு பரத்தை சந்தித்த அந்த நிமிஷம் வரை சொல்லி முடித்தான் ராம் பிரபு. ஆனால் ஒன்றை மட்டும் மாற்றி சொன்னான். மிதுனாவை தேடி கொலை செய்வதை மறைத்து என் மனைவியை கண்டுபிடித்து ஏங்கும் என் குழந்தை ராகவியிடம் சேர்ப்பேன் என்றான். இருவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். ராம் பிரபு பில்லுக்கு பணம் கொடுக்க இருவரும் வெளியே வந்தார்கள். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க பரத்? வடபழனியில் ஒரு மேன்ஷனில். காரில் போயிடலாமா? வேண்டாம் சார், ஆட்டோவில் போய்க்கலாம். ஆட்டோ ஓடிக்கொண்டிருந்தது வடபழனியை நோக்கி. சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க பரத். ஹோட்டல்லையே ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல சாப்பாட்டை இன்னைக்கு தான் சாப்பிட்டேன். பரத்தை பார்க்க பாவமாக இருந்தது. பரத், இனிமே நீ தினமும் இதைவிட நல்ல சாப்பாட்டை சாப்பிடலாம். பரத்தின் முகத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. நிஜமாவா சார்? நிச்சயமா. அதற்குள் பரத் சொன்ன மேன்ஷன் வந்துவிட்டது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு இருவரும் அந்த மேன்ஷனுக்குள் நுழைந்து விட ஒரு அறைக்கதவு திறந்து விட்டான் பரத். உள்ள வாங்க சார். சூட்கேஸோடு உள்ளே நுழைந்தான் ராம் பிரபு. அது ஒரு சின்ன அறை. ஒரு இரும்பு கட்டில், 2 சூட்கேஸ், ஒரு ஆள் படுக்க மட்டும் இடம் இருந்தது. தூசும் குப்பைகளும் மூக்கை சுண்டின. சுண்ணாம்பே காணாமல் போன சுவற்றில் ஒரு முருகன் காலண்டர் பாவமாய் தெரிந்தது. வாங்க சார், உட்காருங்க. இரும்பு கட்டிலின் மேல் பாயை விரித்து விட்டான் பரத். ராம் பிரபு சூட்கேஸை அருகில் வைத்து கொண்டு உட்கார்ந்தான். சார், என்ன சாப்பிட்றீங்க? ராம் பிரபு சிரித்தான். என்னங்க பரத், ஃபார்மாலிட்டிஸா? இப்போதானே மீல் சாப்பிட்டோம். முதலாக என்னோட ரூமுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல பரத், இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு நாம் 2 பேரும் ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறோம். அது முடியாது சார். ஏன்? அது ரூம் வாடகை 3600 கொடுக்கணும். அதை கொடுக்காம இந்த முதலியார் என்னை விடமாட்டார். ராம் பிரபு மெல்ல சிரித்தான். இவ்வளவுதானா? இந்தா, பணத்தை செட்டில் பண்ணிடுங்க. பரத் பணம் வாங்க தயங்கினான். சார், அது புடி பரத், என்கிட்ட தயக்கம் வேண்டாம். நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. பரத் பணத்தை வாங்கி கொண்டு கேட்டான். சார், இந்த சென்னையில் எனக்கு எல்லா இடமும் நல்லா தெரியும். உங்கள் மனைவியை கண்டுபிடிக்க நான் உதவுறேன் சார். உங்கள் மனைவி ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கொடுங்க. ராம் பிரபு சூட்கேஸை திறந்து ஃபோட்டோவை எடுத்து நீட்டினான். பரத் அதை வாங்கி பார்த்தான். அடுத்த வினாடியே முகமெல்லாம் பிரகாசமானான். டாக்டர் சந்திரசூடன் எதிரே உட்கார்ந்திருந்தார் தாமோதர். டாக்டர், அந்த பொண்ணு 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்தில் விநாயக் ரொம்ப மாறி போயிருக்கான். அவன் பழைய நிலைக்கு திரும்பி வந்துட்டுருக்கான் டாக்டர். ஒரு நிமிஷம் தாமோதர். என்ன டாக்டர்? விநாயகையும் அந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்ருக்காதீங்க. 2 பேரையும் வெளியே போய் வர அனுமதிங்க. அப்போதான் விநாயக்கோட உடலுக்கும் மனசுக்கும் இன்னும் ஆரோக்கியமும் பலனும் கிடைக்கும். ஓகே டாக்டர், நான் வரேன். தாமோதர் வெளியே வந்து காரை பங்களாவுக்கு விரட்டினார். குழப்பம் அவரை சூழ்ந்து கொண்டது. விநாயக் குணமடைந்த பிறகு தான் சுபன்யா இல்லை மிதுனா என்று அவள் விநாயக்கிடம் சொல்லிவிட்டாள். விநாயக் திரும்பவும் மனநிலை பாதிக்கப்படலாம். கூடாது. இதுவரை நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகி போகும்.
இதற்கென்ன செய்வது? சுபன்யா எப்பவும் என் மகன் அருகிலேயே இருக்க வேண்டும். அதற்கென்ன செய்வது? அவள் கணவனும் குழந்தையும் உயிரோடு இருக்கும் வரை சொல்லுக்கடங்க மாட்டாள். ஆகவே அவள் உயிர் மூச்சான கணவன், குழந்தை 2 பேருடைய மூச்சையும் நிறுத்திவிட்டால் தாமோதர் மூளைக்குள் அந்த மோசமான எண்ணம் மெல்ல மெல்ல குடியேறியது. இந்த 1 மாதத்தில் சென்னை நகரம் முழுவதும் மிதுனாவை தேடி தேடி துவண்டு போயிருந்தார்கள் ராம் பிரபுவும் பரத்தும். 1000 விளக்கு பகுதியில் ஒரு தரமான நவீன ஹோட்டல் 52ஆம் அறையில் இருவரும் தங்கியிருந்தார்கள். பரத், என்ன சார், இந்த சென்னை நகரம் முழுவதும் மிதுனாவை சல்லடை போட்டு தேடிட்டோம். ஆனால் அவள் இதுவரை நம்ம 2 பேர் கண்ணிலையும் படலா. சார், ஒருவேளை அவங்க இந்த சென்னை நகரத்தில் இல்லையோ? தலையாட்டி மறுத்தான் ராம் பிரபு. இல்லை பரத், எனக்கு நம்பிக்கை இருக்கு. மிதுனா இந்த சென்னையில் எங்கோ இருக்கா. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. நிச்சயம் ஒரு நாள் நம்ம யார் கண்ணிலாவது மாட்டுவா என்றவன் பரத்தை ஆழமாய் பார்த்தான். பரத், என்ன சார், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்கள் சார், காத்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கே கோயம்புத்தூர் புறப்படணும். கோயம்புத்தூருக்கா? எதுக்கு சார்? நான் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு வந்து 1 மாதம் ஆச்சு. என் மகள் ராகவி எப்படி இருக்கான்னு தெரியலா. என் கம்பெனி எந்த நிலைமையில் இருக்குன்னு புரியலா. நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு லெட்டர் தரேன். அதை GM சிவகுரு கிட்ட கொண்டு போய் கொடு. கம்பெனியையும் என் மகள் ராகவியையும் நல்லபடியாக கவனிச்சுக்க. நான் வர்ற வரை ஃபோனில் என் மகள் ராகவிக்கிட்டேயும் வேலைக்காரி பொன்னம்மாக்கிட்டேயும் உங்களை பற்றி சொல்கிறேன். முக்கியமான ஃபைலில் ஏதாவது கையெழுத்து தேவைப்பட்டாலும் இங்கே கொண்டு வாங்க. மற்றபடி நான் இங்கே தங்கியிருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன சார், நான் இங்கேயே உங்கள் கூட இருக்கேனே. இல்லை பரத், இது நான் உங்களுக்கு தர ஒரு முக்கியமான பொறுப்பு. நீங்கள் அவசியம் கோவை போய் தான் ஆகணும். சரி சார், உங்களோட துணிமணிகளை சூட்கேஸில் எடுத்துகிட்டு புறப்படுங்க. பரத் 1/4 மணி நேரத்தில் புறப்பட்டு நின்றான். இருவரும் ஹோட்டல் அறையை பூட்டி கொண்டு கீழே வந்தார்கள். ஒரு வாடகைக்காரை அமர்த்தி கொண்டார்கள். ராம் பிரபு ஒரு பிரபலமான ரெடிமேட் கடையில் காரை நிறுத்த சொன்னார். உள்ளே நுழைந்து பரத்தின் அளவுக்கு 5 செட் ட்ரெஸ் செலக்ட் செய்தான். சார், இதெல்லாம் எதுக்கு சார்? உதடுகள் கலையாமல் சிரித்தான் ராம் பிரபு. ஒரு பொறுப்பான பதவிக்கு போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாமா பரத்? பில் வர பணத்தை கொடுத்து விட்டு திரும்பவும் காருக்கு வந்தார்கள். டிரைவர், காரை சென்ட்ரலுக்கு விடு. கார் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்க, டிரைவர் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். ராம் பிரபு டிக்கெட் கவுண்டரை நெருங்கி கோவை எக்ஸ்பிரஸுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து பரத்தின் கையில் திணித்தான் கொஞ்சம் பணத்தோடு. சார், இவ்வளவு தொகை எதுக்கு சார்? பரவாயில்ல, வச்சுக்க பரத். இருவரும் பிளாட்பாரத்துக்குள் நுழைய கோவை எக்ஸ்பிரஸ் தயாராய் காத்திருந்தது. உள்ளே நுழைந்தார் தாமோதர். மிதுனா எழுந்து நின்றாள். அம்மா மிதுனா, சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு வீட்லேயே அடைஞ்சு கிடப்ப? விநாயக கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வாமா. மிதுனா கசப்பாய் இதழ்களோரம் சிரித்தாள். என்னோட கணவரையும் குழந்தையையும் பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு குறைதான். நான் வெளியே போகிறதும் இங்கிருக்கிறதும் 2ம் ஒன்றுதான். கோபப்படாதே மிதுனா. விநாயக வெளியே கூட்டிகிட்டு போனால் அவன் மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அவன் இன்னமும் சீக்கிரமே குணமடைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. அவன் சீக்கிரம் குணமாயிட்டா நீயும் உன் கணவன் குழந்தையை சீக்கிரம் பார்க்கலாமே. மிதுனா ஒரு நிமிடம் யோசித்தாள். தாமோதர் சொல்வதும் உண்மைதான். விநாயக் சீக்கிரம் குணமாகிவிட்டால் எனக்கு இங்கிருந்து விடுதலை. என் கணவரையும் குழந்தை ராகவியையும் பார்க்கலாம். ஆனால் ராம் பிரபு என்னை காணாமல் எப்படியெல்லாம் தவிக்கிறாரோ. முருகா, கொண்டத்துக்காளியம்மா, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. மிதுனா, என்னம்மா சொல்கிறா? சரிங்க, இந்தா கார் சாவி. காரை நீயே ஓட்டிட்டு போ. விநாயக் கொஞ்ச நாளைக்கு கார் ஓட்டாமல் இருக்கிறதே நல்லது. கார் சாவியை கொடுத்து விட்டு போய்விட்டார் தாமோதர். விநாயக் சந்தோஷமாய் வந்தான். சுபா, அப்பா நம்ம 2 பேரையும் வெளியே போயிட்டு வர சொன்னார். போகலாமா? போகலாம். எங்கே போகிறது? நீங்களே சொல்லுங்க. நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திப்போமே, அந்த மெரினா பீச்சுக்கு போகலாமா? போகலாம். நீங்கள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க. விநாயக் ஒரு குழந்தையின் துள்ளலுடன் போனான். மிதுனா 10 நிமிடத்தில் தயாராகி கீழே வர விநாயக்கும் தயாராய் நின்றான். விநாயக், போகலாமா? நான் ரெடி. இருவரும் காரில் ஏறி அமர மிதுனா காரை மெரினா பீச்சுக்கு விரட்டினாள். கோவை எக்ஸ்பிரஸ் புறப்பட ஆரம்பித்தது. ராம் பிரபு பரத்தை பார்த்து கையை ஆட்டினான். பரத் பதிலுக்கு கையை ஆட்டினான். பரத், மறக்காமல் ஃபோன் பண்ணு. ஆகட்டும் சார். ராகவியை நல்லா பார்த்துக்கா. ஐ எம் ஷியோர் சார். எக்ஸ்பிரஸ் கண்களிலிருந்து மறையும் வரை நின்றுவிட்டு வெளியே வந்தான் ராம் பிரபு. கார் வெயிட்டிங்கில் இருந்தது. சார், எங்கே போகணும் சார்?
1 மாத காலம் பரத்துடன் இணைப்பிரியாமல் இருந்துவிட்டேன். ஹோட்டல் அறைக்கு போனால் அவன் நினைவு வாட்டும். ஆகவே மெரினா பீச்சுக்கு போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். மெரினா பீச் போப்பா. கார் மெரினா பீச்சை நோக்கி ஓடியது. மெரினா கடற்கரை. கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. குழந்தைகள் பிளாஸ்டிக் பந்துகளை கடலுக்குள் வீசி விளையாடி கொண்டிருந்தார்கள். குடும்ப காதலர்கள் வீட்டு கவலைகளை தற்காலிகமாக மறந்திருந்தார்கள். முறுக்கு சுண்டல் விற்பவர்கள் இளம் காதலர்களை சுற்றி சுற்றி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். கடலலைகள் மட்டும் கரையை தொடுவதும் திரும்பி போவதுமாய் சந்தோஷ இறைச்சல் போட்டு கொண்டிருந்தது. ஆனால் மிதுனாவும் விநாயக்கும் ஒரு ஓரமாய் உட்கார்ந்திருந்தார்கள். விநாயக், என்ன சுபா, வந்து ரொம்ப நேரமாச்சு, புறப்படலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் சுபா. வேண்டாம், புறப்படுங்க, போலாம் என்று மிதுனா காரை நோக்கி நடந்தாள். விநாயக்கும் பின்தொடர்ந்தான். இதே நேரம் அந்த வாடகை கார் வந்து நிற்க அதிலிருந்து கீழே இறங்கி டிரைவருக்கு பணத்தை கொடுத்து விட்டு திரும்பினான் ராம்பிரபு. தூரத்தில் மிதுனா காரை ஸ்டார்ட் செய்தது தெரிந்தது. அவள் அருகில் ஃபோட்டோவில் இருந்த அதே இளைஞன். மிதுனா கத்திக்கொண்டே காரை நோக்கி ராம்பிரபுவும் ஓட கார் மின்னல் வேகத்தில் ரோட்டை தேய்த்து கொண்டு ஓடியது. ராம்பிரபு சுத்தமாய் வெறுத்து போனான். அந்த மகா பாதகையை பார்த்த அவசரத்தில் கார் நம்பரை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். அந்த துரோகி தப்பித்து விட்டாள். கண்களுக்குள் அகப்பட்டவள் கைகளுக்குள் பிடிபடாமல் போய்விட்டாள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாகிவிட்டது. அவள் இந்த சென்னை நகரத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறாள். கூடிய சீக்கிரம் என் கைகளில் கிடைப்பாள். அப்போது என் ரிவால்வரில் இருக்கும் குண்டுகள் அவள் இரத்தத்தை ருசி பார்க்காமல், அவளை அந்த பாதகையை வேரோடு சாய்க்காமல் என் கைகளும் கால்களும் விடாது, ஓயாது. டெலிஃபோன் அடிக்க கலைந்து போய் எடுத்தான். ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, யார் அது? சார், நான் பரத் பேசுகிறேன். ஹலோ பரதா, எப்படி இருக்க பரத்? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். ஆனால் ஒரு குட் நியூஸ் பரத். என்ன சார், உங்கள் மனைவியை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்களில் பட்டவ கை நழுவி போயிட்டா பரத். என்ன சார் சொல்கிறீங்க? அவள் காரில் போகிறப்ப பார்த்தேன், ஆனால் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன். வாழ்த்துக்கள் சார். ஆனால் உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் சார். என்ன பரத் சொல்கிறா? ஆமாம் சார், நீங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த GM சிவகுரு கம்பெனியிலிருந்து 10 லட்சம் கையாடல் பண்ணியிருக்காரு. கணக்கில் கண்டுபிடிச்சேன். ராம்பிரபு மெல்ல அதிர்ந்தான். நிஜமாவா சொல்கிற பரத்? எஸ் சார். கண்டுபிடிச்சு கேட்டதும் மறுத்தாரு. போலீஸுக்கு போவேன்னு மிரட்டியதும் ஒத்துக்கிட்டாரு. என்னால் நம்ப முடியலை பரத். நான் கம்பெனி ஆரம்பித்த நாள்லேருந்து என் கூடவே இருக்காரு. 40 வயசாகுது. இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கலா. அவருக்கு 10 லட்சத்துக்கு என்ன தேவை இருக்குது? பரத் உரக்க சிரித்தான். சார், மனிதனாக பிறந்துட்டாலே 3 ஆசை எல்லாருக்கும் இருக்கும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. GM சிவகுருவுக்கு இப்போ தான் பொன்னாசை, ஐ மீன் பணத்தாசை வந்திருக்கு. இனிமே 2 ஆசைகளும் வரலாம். பரத், GM சிவகுருவை வேலையை விட்டு நீக்கிடாத. நான் வர்ற வரை 10 லட்சம் பணத்தை திருப்பி கட்ட சொல்லி வார்ன் பண்ணு. இல்லைனா போலீஸ் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லு. ஆகட்டும் சார். பரத், ராகவி எப்படி இருக்கா? இந்த 4 நாளாக என்கிட்ட ரொம்பவும் ஒட்டிக்கிட்டா சார். அங்கிள்னு ரொம்ப பிரியமாக இருக்கா சார். சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு பரத். ராகவி அவங்க அம்மாவை விட உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்கா. டாடி எப்போ வருவார்னு அடிக்கடி கேட்குறா. ராம்பிரபுவுக்கு குபுக்கென கண்களில் நீர் பிறந்தது. நான் நினச்ச காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வருவேன் பரத். மற்றபடி ஏதாவது மெசேஜ் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக சார். ராம்குமார் ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். ராகவி டாடி டாடி என்று ஓடி வருவது போல் ஒரு பிரம்மை. துக்கம் தொண்டைக்குள் கசப்பாய் இறங்கியது. கண்களின் மேல் நீர்த்துளிகள் துள்ளியது. வாசலில் நிழலாடியது. நிமிர்ந்தாள் மிதுனா. விநாயக். சுபா. என்ன விநாயக்? நாம் 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் வா. இன்னைக்கு வேண்டாம் விநாயக், நாளைக்கு போய்க்கலாம். ஏன், அப்பா சொன்னாதான் வருவியா? அதில்ல விநாயக், எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. அப்போ நீ வரமாட்டியா? என்னால் முடியாது விநாயக். நீ வர வேண்டாம், நானே போய்க்கிறேன் போ. விநாயக் கோபத்தோடு படியிறங்கி போர்ட்டிகோ போனான். டிரைவர் காரை கழுவி கொண்டிருந்தான். டிரைவர், கார் சாவி எங்க? எதுக்கு சின்னையா? நான் வெளியே போகணும், அதை கேட்க நீ யாரு? காருக்குள் எட்டி பார்த்தான். சாவி காரிலேயே இருந்தது. வேண்டாம் சின்னையா, நீங்கள் கார் ஓட்டக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. விநாயக் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். வேண்டாம் சின்னையா, கார் எடுக்காதீங்க. விநாயக் காரை ஸ்டார்ட் செய்ய டிரைவர் பதறிக்கொண்டு உள்ளே ஓடினான். சோஃபாவில் சாய்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் தாமோதர்.
என்ன கண்ணுசாமி இப்படி ஓடி வர? ஐயா, நான் எவ்வளவு சொல்லியும் சின்னையா கேட்காம கார் எடுத்துக்கிட்டு போறாரு. ஆடி போனார் தாமோதர். இடியட், அவனே உடம்பு சரியில்லாதவன், அவனை ஏன் கார் எடுக்க விட்டா? எங்கே போகிறான்? தெரியலீங்கய்யா. சடார் என்று பேப்பரை விசிறி அடித்து விட்டு வெளியே ஓடினார் தாமோதர். அதற்குள் கார் கேட்டை தாண்டி ரோட்டில் பாய பேய்த்தனமாய் காரை ஓட்டினான் விநாயக். உள்ளே நுழைந்தார் ஜிஎம் சிவகுரு. நிமிர்ந்து பார்த்தான் பரத். உட்காருங்க ஜிஎம் சார், தயங்கினார் சிவகுரு. நான் உங்கள் நடத்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தால் உட்கார சொல்ல மாட்டேன், உங்கள் வயசுக்கு மதிப்பு கொடுக்குறேன். ப்ளீஸ் உட்காருங்க. எதிர் நாட்காலியில் உட்கார்ந்தார். வர சொன்னீங்களாமே? எஸ், சொல்கிறேன். நான் எம்டி கிட்ட பேசிட்டேன். நான் வர்ற வரை ஜிஎம் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சிவகுரு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு உட்கார்ந்தார். ஆனால் நீங்கள் கையாடல் பண்ணின 10 லட்சம் ரூபாயை ஒரு வாரத்துக்குள்ளே கட்ட சொன்னார். பரத்தின் முகத்தை நேருக்கு நேராய் பார்த்தார் சிவகுரு. அந்த 10 லட்சம் ரூபாயை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே கட்டலைன்னா உங்கள் மேலே போலீஸ் நடவடிக்கை நான் எடுப்பேன். நவ் யூ மே கோ. ஜிஎம் சிவகுரு எழுந்து வெளியே வந்தார். முகத்தில் கோபம் துள்ளி கொண்டிருந்தது. நேத்து வந்த பொடி பையன் என்ன மிரட்டுறான். பற்களை நரநரவென்று கடித்தார் ஜிஎம் சிவகுரு. அந்த மாலை நேரத்தில் குளித்து முடித்து பாத்ரூமை விட்டு வெளியே வந்த ராம்பிரபு உடைகள் மாறினான். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான். வழக்கமாய் நிற்கும் இடத்தில் வாடகை காரை பார்த்தான். காரில் சாய்ந்து கொண்டு ஒரு மாலை தினசரியை படித்து கொண்டிருந்தான் அந்தோணி. அந்தோணி. ராம்பிரபுவை பார்த்ததும் அவசரமாய் பேப்பரை மடித்தான் டிரைவர் அந்தோணி. என்ன சார், வெளியே போகலாமா? உட்காருங்க சார். பின்கதவை திறந்து விட்டான். டிரைவர் சீட்டில் அமர்ந்த அந்தோணி கேட்டான். எங்கே போகணும் சார்? எங்காவது போ அந்தோணி. என்ன சார் சொல்கிறீங்க? ப்ளீஸ் எங்காவது போ. அந்தோணி குழப்பமாய் காரை ஓட்டினான். 3 கிலோமீட்டர் தூரம் போனதும் ரோட்டோரம் ஒரு கார் தந்தி கம்பத்தில் இடித்து நிற்க அங்கு சொற்பமாய் கூட்டம் கூடியிருந்தது. அந்தோணி, காரை நிறுத்து. அங்கென்ன கூட்டம்? ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் சார். நமக்கு ஏன் சார் வம்பு? இல்லை அந்தோணி, காரை நிறுத்து. அந்தோணி காரை நிறுத்த ராம்பிரபு கீழே இறங்கி கூட்டத்தை விலக்கி கொண்டு பார்த்தான். மெரினா பீச்சில் மிதுனாவோடு காரில் போன அதே இளைஞன் விநாயக் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். விநாயக்கின் உடலில் உயிர் இருப்பதை போல் தோன்றியது. அந்தோணி, இவர் உடல்ல உயிர் இருக்கு போல, தூக்கு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். அந்தோணி பேய்மொழி முழித்தான். சார், போலீஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பேஜார் ஆயிடும் சார். அதை நான் பார்த்துக்கிறேன் அந்தோணி, நீ ஒரு கைப்பிடி. கூட்டத்தில் துணிந்து 2-3 பேர் வர விநாயக்கை காரில் கொண்டு போய் கிடத்தினார்கள். சார், எந்த ஹாஸ்பிட்டல்? பக்கத்தில் ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விடு. இது போலீஸ் கேஸ் சார், எடுத்துக்குவாங்களா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ புலம்பாதே அந்தோணி. சாந்திராணி நர்சிங் ஹோம் முன்னால் கார் நின்றது. ராம்பிரபு சீஃப் டாக்டரை பார்க்க 5 நிமிட விவாதத்திற்கு பின் அவனிடம் சில அப்ளிகேஷனில் கையெழுத்து வாங்கி கொண்டார். அடுத்த சில நிமிடங்களில் விநாயக் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகப்பட்டான். சீஃப் டாக்டர் வெளிப்பட்டார். மிஸ்டர் ராம்பிரபு? எஸ் டாக்டர். பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக ரத்தம் வெளியேறி இருக்கு. அவரோட குரூப் ஏபி பாசிட்டிவ். அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. ரத்தம் கொடுக்கலன்னா உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ராம்பிரபுவின் முகத்தில் பிரகாசம். அடுத்த நிமிடமே அந்த சந்தோஷம் வடிந்தது. இவன் என் மனைவியை கடத்தி வந்த துரோகி, எனக்கு எதிரி. இவனை இங்கு கொண்டு வந்ததே புண்ணியம். இதில் ரத்தம் வேறு கொடுக்க வேண்டுமா? இது பழிவாங்க நல்ல சந்தர்ப்பம். விடு, செத்து ஒளியட்டும். இவன் செத்தால் மிதுனாவுக்கு பேரிடி. துடிப்பாள். அப்புறம் எனக்கு செய்த துரோகத்தை உணருவாள். தவறை உணர்ந்து துடிப்பது ஒரு தண்டனை தானே. வேண்டாம் ராம்பிரபு. இந்த நிமிடம் இவன் ஒரு சாதாரண மனிதன், உயிருக்கு போராடும் ஒரு ஜீவன். இந்த சமயத்தில் ஒரு உயிரை பழிவாங்க நினைப்பது பாவம். முதலில் ஒரு உயிரை காப்பாற்று. உயிரை காப்பாற்றுவது கடவுளின் சேவை. அவன் பிழைக்கட்டும். அப்புறம் உறவுத்து துரோகம் என கணக்கு போடலாம். முதலில் நீ மனிதனாக நடந்து கொள். ராம்பிரபு நிமிர்ந்தான். இவன் நிறையவே அதிர்ஷ்டக்காரன். என் குரூப் ரத்தமும் ஏபி பாசிட்டிவ் தான். டாக்டர், என்னோட குரூப்பும் ஏபி பாசிட்டிவ் தான். எவ்வளவு ரத்தம் வேணுமோ எடுத்துக்குங்க. டாக்டர், முதல்ல அவரை காப்பாத்துங்க. சீஃப் டாக்டர் ஜீவநாதன் ராம்பிரபுவின் தோளை தட்டி கொடுத்தார். வெரி குட் ராம்பிரபு, கம் டு ஆப்ரேஷன் தியேட்டர் என்று கூட்டி போனார். விநாயக்கிற்கு அருகிலேயே படுக்கை போடப்பட்டு ராம்பிரபுவின் உடலிலிருந்து விநாயக்கின் உடலுக்கு ரத்தம் இறங்கியது. சில மணி நேரத்திற்கு பிறகு ராம்பிரபு படுக்கையை விட்டு இறங்கி சீஃப் டாக்டரிடம் போனான். டாக்டர், அவருக்கு கண்டிஷன் எப்படி இருக்கு?
அதிகப்படி முயற்சி செஞ்சிட்ருக்கோம் ராம் பிரபு. இன்னும் 4 மணி நேரம் போனால் தான் அவரோட உயிருக்கு எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். தாமோதர் பதறிக்கொண்டு உள்ளே நுழைந்தார். டாக்டர், நான் தாமோதர். தெரியும், உட்காருங்க. நர்ஸ் ரோசிக்கு உங்களையும் உங்கள் மகன் விநாயகையும் நல்லா தெரியும். அவங்க சொல்லி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினோம். என் மகனுக்கு எப்படி இருக்குது டாக்டர்? இன்னும் 4 மணி நேரம் போனால் தான் எங்களால் எதுவும் சொல்ல முடியும். ப்ளீஸ் டாக்டர், பணம் எவ்வளவானாலும் பரவாயில்ல, என் மகனை காப்பாற்றுங்க. டாக்டர், தாமோதர் ஒரு குழந்தையின் நிலைக்கு வந்து கெஞ்சினார். ரொம்பவும் முயற்சி செஞ்சிட்ருக்கோம் தாமோதர். அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்கு. இவர்தான் சரியான நேரத்தில் உங்கள் மகனை கொண்டு வந்து ரத்தமும் கொடுத்துருக்காரு. மீட் மிஸ்டர் ராம் பிரபு. ஜீவநாதன் சொல்ல விழிநீரோடு அருகிலிருந்த ராம் பிரபுவை பார்த்தார் தாமோதர். கையெடுத்து கும்பிட்டார். ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல சார், நான் ஒரு மனித உணர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக தான் நடந்துக்கிட்டேன். டாக்டர் ஜீவநாதன் சிரித்தார். அந்த மனித உணர்ச்சி எல்லாருக்கும் வராது மிஸ்டர் ராம் பிரபு. ராம் பிரபு எழுந்தான். டாக்டர், விடிஞ்சு போச்சு, ஹோட்டலுக்கு போய் குளிச்சுட்டு வரேன் டாக்டர். சரி ராம் பிரபு. வரேன் சார். தாமோதரை பார்த்து சொல்லிவிட்டு வெளியே வந்தான். மிதுனா காரிடாரில் குழப்பமாய் ஓடி வந்து கொண்டிருந்தாள். பாதகி, வருகிறாயா? வா, உன்னை எதிர்பார்த்தேன். ஒரு தூணோரம் ஒதுங்கி நின்றான். இடுப்போரம் தொட்டு பார்த்தான். ரிவால்வர் யமன் தூங்கி கொண்டிருந்தது. வேண்டாம், அந்த விநாயக் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இந்த சமயத்தில் இவள் துடிப்பை நிறுத்தி, வேண்டாம், அவன் கண்கள் மலரட்டும், இவள் விழிகளை நிரந்தரமாய் மூடிவிடலாம். வெளியே வந்தான். அந்தோணி காரில் தூங்கி கொண்டிருந்தான். எழுப்பினான் ராம் பிரபு. நைட்டெல்லாம் தூங்கலையா அந்தோணி? சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். எதுக்கு அந்தோணி? நான் போலீஸுக்கு பயந்து ஒரு உயிரை கொல்ல இருந்தேன். ஆனால் நீங்கள் துணிஞ்சு ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கீங்க. நீங்கள் என் மனசில் ரொம்ப உயர்ந்துட்டீங்க சார். ராம் பிரபு சிரித்தான். ஹோட்டல் போகலாமா அந்தோணி? போகலாம் சார். பக்தியாய் காரின் பின்கதவை திறந்து விட்டான் அந்தோணி. குளித்து முடித்து உடைகள் மாறி டிஃபன் சாப்பிட கீழே புறப்பட்ட போது டெலிஃபோன் வீறிட்டது. ஃபோனை எடுத்து காதுக்கு கொடுத்தான் ராம் பிரபு. ஐ எம் ராம் பிரபு ஹியர். சார், நான் பரத் பேசுகிறேன். ராம் பிரபுவின் முகத்தில் சந்தோஷம் துளிர்த்தது. என்ன பரத், ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லை சார், ஒரு அதிர்ச்சி. அதிர்ச்சியா? என்ன சொல்கிற பரத்? பரத்தின் குரல் வேதனையோடு வழிந்தது. கான்வென்ட் போன ராகவியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க சார். சட்டென ராம் பிரபுவின் கையில் இருந்த ரிசீவர் நழுவியது. கார் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை நோக்கி போய் கொண்டிருந்தது. ராம் பிரபு ஏற்கனவே பரத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னான். பரத், குழந்தை ராகவியை யார் கடத்தி போனார்களோ, என்ன நோக்கத்திற்காக கடத்தி போனார்களோ நமக்கு தெரியாது. நீ அவசரப்பட்டு போலீஸ்க்கு போயிடாதா. நான் உடனே புறப்பட்டு கோயம்புத்தூர் வரேன். கடத்தி போனவங்க ஃபோன் பண்ணினா என்ன விஷயம்னு மட்டும் கேட்டுவை என்று எச்சரிக்கையாய் ராம் பிரபு சொல்லியிருந்தான். அந்தோணி காரை ஓட்டி கொண்டு திரும்பி கேட்டான். சார், திடீர்னு ஏன் சார் கோயம்புத்தூர் புறப்பட்டீங்க? கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குது. எப்போ சார் வருவீங்க? எப்பன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக திரும்பி வருவேன். ஏன் சார் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது? ராம் பிரபுவுக்கு லேசாக எரிச்சல் வந்தது. அந்தோணி, பேசாமல் கார் ஓட்ட மாட்டா? ஆகட்டும் சார். கார் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் நிற்க ராம் பிரபு அந்தோணியிடம் விடை பெற்று ரயில்வே ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான். மக்கள் கூட்டம் கசகசத்தது. ராம் பிரபு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் வாங்க கவுண்டரை நோக்கி போக யாரோ தோளை தொட்டார்கள். திரும்பினான். அழுக்கு சட்டை வேட்டியில் ஒரு பைத்தியகாரனை போல் இருந்தான் அவன். என்ன, இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரு? அதோ அவங்க. திரும்பியவன் பாபா என்று விழித்தான். அவனை பார்த்தான் ராம் பிரபு. மடிக்கப்பட்ட 100 ரூபாய் நோட்டு அவன் பாக்கெட்டிற்கு மேல் தெரிந்தது. அங்கே நின்றுட்டு இருந்தாங்களே, காணமே. பாவம், 100 ரூபாய்க்கு கூலி போலா. சரி, அந்த கடிதத்தை கொடுத்துட்டு போ. கடிதத்தை கொடுத்துவிட்டு நகர்ந்தான் அவன். ராம் பிரபு கடிதத்தை பிரித்தான். அவசர எழுத்துக்கள் படித்தான். மிஸ்டர் ராம் பிரபு, நீங்கள் தங்கியிருந்த நவரத்னா ஹோட்டலிலிருந்து தொடர்ந்து வருகிறேன். உங்கள் மகள் ராகவி என் பாதுகாப்பில் தான் இருக்கிறாள். நீங்கள் கோயம்புத்தூர் போக வேண்டிய அவசியமில்லை. உடனே புறப்பட்டு நீங்கள் தங்கியிருக்கும் நவரத்னா ஹோட்டலுக்கு போங்கள். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு அங்கு காத்திருக்கும். பின்குறிப்பு: புத்திசாலித்தனம் என்று போலீஸுக்கு போனால் முட்டாள்தனமாய் உங்கள் மகளை இழந்து விடுவீர்கள். எச்சரிக்கை. ராம் பிரபு தவிப்பின் உச்சிக்கு போயிருந்தான். சூட்கேஸை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தான். அந்தோணியின் கார் போய்விட்டிருந்தது. வேறு வாடகை காரை அமர்த்தி கொண்டு ஹோட்டலுக்கு போனான்.
ஹோட்டலுக்கு திரும்பி போன போது மேனேஜர் எதிர்பட்டார். என்ன சார் திரும்பி வந்துட்டீங்க, கோயம்புத்தூர் போகலையா? எனக்கு இங்கே அதைவிட அவசர வேலை இருக்கு என்று சொன்னவன் தன் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். சூட்கேஸை கோபமாய் கட்டிலின் மீது வீசினான். குழப்பமாய் சோஃபாவில் சாய்ந்தபோது டெலிஃபோன் கிர்ரென அலறியது. ஓடிப்போய் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, யாரு? ராம் பிரபுவா? ஆமாம், யார் நீ? ரயில்வே ஸ்டேஷனில் கடிதம் கொடுத்தனுப்பியா அதே ஆசாமி தான். எதுக்கு என் மகளை கடத்திட்டு வந்தா? ரொம்ப அவசரப்படுற ராம் பிரபு, அதை சொல்கிறதுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 50 லட்சம் ரூபாய் வேணும். என் குழந்தை ராகவி உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? நியாயமான வார்த்தை. தெரியும், நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். உன் அருமை மகளை பேச சொல்கிறேன், கேளு. அடுத்த நிமிடம் டாடி டாடி என்று ராகவியின் பயக்குரல் கேட்டது. துடித்து போனான் ராம் பிரபு. ராகவி, நான் உன் டாடி பேசுகிறேம்மா. ராகவி அழுகையோடு பேசினாள். டாடி, யாரோ 2 பேர் என்னை கடத்திட்டு வந்திருக்காங்க டாடி. என்னை உங்ககிட்ட கூட்டிகிட்டு போ டாடி. வர்றேம்மா, கண்டிப்பாக உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். பட்டன ராகவியின் குரல் அருந்து போக மறுபடியும் நான் தான் பேசுகிறேன் ராம் பிரபு என்றான் அவன். இதை பாரு, என் மகளை ஒன்றும் செய்துடாதா. செய்ய மாட்டேன். எனக்கு தேவை பணம்தான். அது என் கைக்கு வர வர உன் மகளை பூ போல வச்சுருப்பேன். இந்த சென்னையில் திடீர்னு 50 லட்சம் கேட்டால் நான் எங்கே போவேன்? நியாயமான கேள்விதான். சரி, உனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து 48 மணி நேரம் டைம் தரேன். முழுசாக 2 நாள். அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணு. பணம் கிடைச்சா உன்னை எங்கே பார்க்குறது? 48 மணி நேரம் முடிஞ்சதும் நானே திரும்ப ஃபோன் பண்ணுவேன். மறுபடியும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் ராம் பிரபு. அதான் காக்கி சட்டை போட்டு தொப்பி வச்சுருப்பாங்களே காவல்துறை. நீ அங்கே போன உன் மகளோட பணம் தான் நீ தங்கியிருக்கிற ஹோட்டல் வாசலில் கிடக்கும். ஜாக்கிரதா. மறுமுனையில் பட்டன ஃபோன் வைக்கப்பட்டு விட்டது. ஹலோ, நான் ராம் பிரபு பேசுகிறேன். குட் ஈவினிங் சார், நான் பரத் பேசுகிறேன். என்ன சார், கோயம்புத்தூரில் இருந்தால் பேசுகிறீங்க? இல்லை பரத், நான் சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன். என்ன சார், ஃபோனில் கோயம்புத்தூர் வரதா சொன்னீங்க. எனக்கு அதை விட சென்னையில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. சார், உங்கள் மகளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அதை விட முக்கியமான வேலை என்ன சார் அங்கே? ராம் பிரபு லேசாய் எரிச்சல் பட்டான். பரத், நான் சொல்கிறத மட்டும் நீ செய். சொல்லுங்கள் சார், நான் என்ன செய்யணும்? நான் கையெழுத்து போட்ட செக் புக் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குது சார். நாளைக்கு ஒரு 50 லட்சம் பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி நீ உடனே சென்னை புறப்பட்டு வா. சார், திடீர்னு 50 லட்சத்துக்கு அப்படி என்ன அவசரம் சார்? ராம் பிரபுவின் குரலில் கடுமை ஏறியது. பரத், கேள்விகள் வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய். ஆகட்டும் சார். ராம் பிரபு ஃபோனை வைத்துவிட பரத் குழப்பமாய் அமர்ந்தான். சாந்திராணி நர்சிங் ஹோம். டாக்டர் ஜீவநாதன் எதிரே உட்கார்ந்திருந்தார் தாமோதர். டாக்டர், என் மகன் நினைவு திரும்பி 2 நாள் ஆச்சு டாக்டர். இந்த 2 நாளில் என் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிறான். ஜீவநாதன் சிரித்தார். ரொம்ப அவசரப்படாதீங்க தாமோதர். உங்கள் மகன் ஏற்கனவே மனநல பாதிக்கப்பட்டவர். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஏதாவது ரியாக்ஷன் இருக்கலாம் தாமோதர். கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று டாக்டர் சொன்ன அதே நேரம் மிதுனா விநாயக் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தாள். யாரோ வரும் ஓசை கேட்டு நிமிர்ந்த விநாயக்கின் கண்களில் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். நீங்க? நான் சுபன்யா. சுபா. நோ, என் சுபன்யா நீங்கில்ல. இல்லை, நான் சுபன்யா தான். விநாயக் கத்தினான். நீங்கள் என் சுபன்யாவே இருக்க முடியாது. ஏன்? விநாயக்கின் முகத்தில் சோகம் அப்பிக்கொள்ள நிறுத்தி நிதானமாய் சொன்னான். அவள் இறந்து போனதை என் 2 கண்களால் பார்த்தேன். பொய். இல்லை, நான் சொல்கிறது உண்மை. நானும் சுபன்யாவும் காதலிக்கிறதையும் கல்யாணம் பண்ணிக்கிறதையும் எங்கள் அப்பா விரும்பலை. அதனால் சுபன்யாவை கூட்டிகிட்டு துடியலூர் விஸ்வநாதபுரத்தில் இருக்கிற என் நண்பன் வெற்றிவேல் வீட்டுக்கு போனோம். விஷயத்தை அவங்கிட்ட சொன்னோம். வெற்றி, நானும் சுபன்யாவும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறோம். ஆனால் அப்பா இதுக்கு எதிர்ப்பாக இருக்காரு. அதனால் நாங்கள் 2 பேரும் மருதமலை முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா முன்னாடி போய் நிற்க போகிறோம். அப்புறம் அப்பா படிப்படியாக இறங்கி வந்துடுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உதவியை தேடி வந்திருக்கோம்னு நான் சொல்ல வெற்றிவேல் காலண்டர் பார்த்தான். விநாயக், அடுத்தடுத்து 2 நாளும் அஷ்டமி நவமி நாள் சரியில்லை. வர்ற வெள்ளிக்கிழமை நல்லா முகூர்த்தம் வருது. அன்னைக்கு மருதமலை கோவிலில் உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று வெற்றிவேல் சொல்ல, சரி 2 நாள் நாங்கள் என்னடா பண்ணுறது என்று நான் கேட்க வெற்றிவேல் சொன்னான். 2 பேரும் வாடகை காரை எடுத்துகிட்டு ஆழியாறு, வால்பாறை, பாலாஜி கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க.
நீங்கள் திரும்பி வர்ற அந்த 2 நாளில் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைக்கிறேன், போதுமா என்றான். அவன் சொன்னபடியே வாடகைக்கார எடுத்துட்டு முதல் நாள் ஆழியாறு போனோம். 2வது நாள் வால்பாறையில் உள்ள பாலாஜி கோவிலுக்கு புறப்பட்டோம். போகிற வழியில் 9வது வளைவில் திடீர்னு ஒரு லாரி தறிகெட்டு போய் வர டிரைவர் அதிர்ந்து ஸ்டியரிங்கை தாறுமாறாய் ஒடிக்க பாதுகாப்பு சுவற்றில் கார் மோத நான் ரோட்டில் தூக்கி எறியப்பட்டேன். காரோடு டிரைவரும் சுபன்யாவும் அந்த அதல பாதாளத்தில் தலைகுப்புற போனாங்க. எனக்கு தலையில் பலமான அடி. சிரமப்பட்டு எழுந்து அந்த 9வது வளைவின் ஓரத்தில் நின்று பார்த்தேன். கீழே கீழே வெகு அதல பாதாளத்தில் ஒரு தீப்பந்தமாய் காரோடு என் சுபன்யா எரிந்து கொண்டிருந்தாள். அதை அதை என் 2 கண்ணால் நான் பார்த்தேன் என்று விநாயக் வெடித்து கொண்டு அழுதான். அவனை விழிநீரோடு பார்த்தாள் மிதுனா. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் விநாயக். நான் சுபன்யா போல உருவமுள்ள மிதுனா. என் கணவர் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். எனக்கு ராகவின்னு ஒரு குழந்தை கூட இருக்கு என்று ஆரம்பம் தொட்டு இந்த நிமிஷம் வரை சகலமும் சொல்லி முடித்தாள் மிதுனா. இதையெல்லாம் அரைவாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் தாமோதர். விநாயக்கின் மருத்துவமனை பில் முழுவதையும் கட்டினார் தாமோதர். டாக்டர் ஜீவநாதன் சொன்னார், மிஸ்டர் தாமோதர், ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? ஆக்சிடெண்ட் மூலம்தான் உங்கள் மகன் மனநல பாதிக்கப்பட்டார். அதே ஆக்சிடெண்ட் மூலம்தான் பூரண குணமும் ஆயிட்டாரு. இனி பயப்பட ஒன்றுமில்ல தாமோதர். ரொம்ப நன்றி சார், நாங்கள் வரோம் என்று எழுந்து கொண்டார் தாமோதர். அறையை காலி செய்து எல்லா பொருட்களையும் பேக் செய்து தயாராய் காத்திருந்தாள் மிதுனா. விநாயக் அந்த வார்த்தைகளை 10வது தடவையாக சொன்னான். மிதுனா, அப்பா செய்த தப்புக்காக நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விழிநீரோடு நிமிர்ந்தாள் மிதுனா. நீங்கள் பூரண குணமாகி நான் உங்கள் சுபன்யா இல்லைன்னு சொன்ன அந்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் விநாயக். தாமோதர் உள்ளே நுழைந்தார். புறப்படுங்க, வீட்டுக்கு போகலாம். மூவரும் புறப்பட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தார்கள். ஒரு கார் இவர்களை பார்த்ததும் நின்றது. டேய், அந்த பொண்ணு ராம்பிரபுவோட மனைவி தானே? ஆமாம் சார். அடுத்த நிமிடம் அவன் காரிலிருந்து இறங்கி மின்னலாய் மிதுனாவின் மீது பாய்ந்து அவள் வலதுகையை பின்னுக்கு மடக்கி அவள் அழகான நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்தான். வார்த்தைகளால் உருமினான். யாராவது எங்கிட்ட வந்தா இந்த துப்பாக்கியில் இருக்கிற குண்டு இவளோட நெத்திக்குள்ளே பூந்துடும். ஆட்டோவில் ராம்பிரபுவின் அறைக்கு போய் கொண்டிருந்த பரத் தலையை எட்டி பார்த்தான். அந்த காட்சி அவன் கண்களுக்குள் சிக்கியது. டிரைவர், கொஞ்சம் ஆட்டோவை நிறுத்து. ஆட்டோ நின்றது. நெற்றி பொட்டில் துப்பாக்கி பதிந்த அந்த பொண்ணை கூர்ந்து பார்த்தான். இந்த பொண்ணை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கே. பாக்கெட்டிலிருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்தான். அதில் ராம்பிரபுவின் அருகே மிதுனா சிரித்து கொண்டிருந்தாள். மாறி மாறி பார்த்தான். சந்தேகமே இல்லை. என் முதலாளி ராம்பிரபு தேடும் அவரோட மனைவி மிதுனாதான். அந்த துப்பாக்கி மனிதன் மிதுனாவை காருக்கு இழுத்து கொண்டு நடந்தான். தாமோதரும் விநாயக்கும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தார்கள். மறுபடியும் சொல்கிறேன், எங்கிட்ட யாராவது வந்தீங்கன்னா உடம்புல இரத்த பொத்தல்கள் விழும் என்று சொன்னவன் மிதுனாவை காரின் பின்சீட்டில் தள்ளி அடுத்த நிமிடமே கார் புயலின் வேகத்தோடு மறைந்தது. பரத் தாமோதரை நோக்கி ஓடினான். சார், அந்த பொண்ணை எங்கே கடத்திட்டு போகிறாங்க? தாமோதர் அவனை பார்த்தார். நீங்கள் யாரு? அந்த பொண்ணு எங்கள் முதலாளி ராம்பிரபுவோட மனைவி. உங்கள் முதலாளி எங்கே இருக்காரு? காணாமல் போன இவங்களை தேடிக்கிட்டு தான் சென்னை வந்தார். ஹோட்டல் நவரத்னாவில் தங்கியிருக்காரு. நீங்கள் எதில் வந்தீங்க என்றான் விநாயக். ஆட்டோலா. அதை அனுப்பிட்டு வாங்க, நாம் காரில் போய் அவரை பார்க்கலாம். அடுத்து 20வது நிமிடம் கார் ஹோட்டல் நவரத்னா முன்னால் நின்றது. மூவரும் ராம்பிரபுவின் அறைக்குள் நுழையவும் டெலிஃபோன் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. ராம்பிரபு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, நான் ராம்பிரபு பேசுகிறேன். நான் உன்னோட கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு போனவன். என்ன, கண்ணுக்குட்டியா? ஆமாம், இப்போ மாட்டையும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ராம்பிரபுவுக்கு எரிச்சல் வந்தது. யார் நீ? என்ன உளர்றா? மடையா, நானா உளர்றேன்? இப்போ உன் பொண்டாட்டியும் என் பாதுகாப்பில் தான் இருக்கா. ராம்பிரபுவின் முகம் இறுகியது. அந்த பாதகியா? அவளை நீயே கொலை பண்ணிடு. எதிர்முனையில் இருந்தவன் லேசாய் குழம்பினான். என்ன, 50 லட்சம் ரெடியா? ராம்பிரபு திரும்பி பார்த்தான். பரத் சூட்கேஸை தட்டி ரெடி என்றான். ரெடியாக இருக்கு. அப்போ கிண்டியில் இருக்கிற ஹோட்டல் சுபத்ராவின் 107ஆம் ரூமுக்கு வா. அந்த 50 லட்சத்தை கொடுத்துட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போ. மறுபடியும் சொல்கிறேன், நீ வர்றப்ப காக்கி உடைகளோட தொப்பி என் கண்களை பட்டுச்சு. 2 பேரோட பிணம் தான் உன் கண்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேற யாரும் உன் கூட வரக்கூடாது, ஜாக்கிரதா என்று எச்சரிக்கையோடு ஃபோன் வைக்கப்பட்டு விட்டது. ராம்பிரபு ஃபோனை அமர்த்திவிட்டு நிமிர்ந்தான்.
பரத்தின் அருகே தாமோதரும் விநாயக்கும் நின்றிருந்தார்கள். சார், நீங்க எப்படி இங்க என்றான் ராம்பிரபு. தாமோதர் ஆரம்பம் முதல் இந்த நிமிஷம் வரை எதுவும் பிசகாமல் சொல்லியிருந்தார். ராம்பிரபு நொந்து போனான். சார், நான் என் மனைவியை ரொம்ப நினச்சிட்டேன் சார். எனக்கு துரோகம் பண்ணின அவளா கொல்ல வேணுங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே வந்தேன். விநாயக் ராம்பிரபுவின் கைகளை பிடித்து கொண்டான். மிஸ்டர் ராம்பிரபு, என் மேலே உள்ள அளவு கடந்த பாசத்தால் தான் அப்பா இப்படி நடந்துக்கிட்டாரு. இது பெரிய குற்றம்தான். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் உயிரை காப்பாற்றினது நீங்கள் தான். அப்பா காரில் வர்றப்ப சொன்னார். இப்போ என்னோட உடலில் ஓடுறது உங்கள் ரத்தம். அது மேலே ஆணையாக சொல்கிறேன். மிதுனா ரொம்ப நல்ல பொண்ணு, பரிசுத்தமானவங்க. விநாயக், நடந்தது நடந்து போச்சு. இப்போ நான் அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும். கடத்திட்டு போனவன் கிண்டியில் இருக்கிற ஹோட்டல் சுபத்ராவில் 107ஆம் ரூமில் இருக்கான். நான் 50 லட்சத்தோடு போனாதான் அவங்க 2 பேரோட உயிர்களை காப்பாற்ற முடியும். பரத், கொண்டா அந்த 50 லட்சத்தை. பரத் சூட்கேஸை ராம்பிரபுவிடம் நீட்டினான். சார், நானும் துணைக்கு வரட்டுமா? கூட யாராவது வந்தா அவன் அவங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். நான் மட்டும் போயிட்டு வரேன். ராம்பிரபு, இந்தாங்க கார் சாவி, எடுத்துகிட்டு போங்க என்று கார் சாவியை நீட்டினான் விநாயக். கார் சாவியை வாங்கி கொண்டு காரை நோக்கி ஓடினான் ராம்பிரபு. நான் நினச்சது சரியா போச்சு என்றான் பரத். என்ன என்றான் விநாயக். முதலாளி திடீர்னு 50 லட்சம் பணம் கேட்டதும் குழந்தை ராகவியை கடத்திட்டு போனவங்க தான் கேட்குறாங்கன்னு நான் நினச்சேன். அதனால் நான் கொண்டு வந்த நோட்டுகளில் ஒவ்வொரு கட்டிலும் முதலும் கடைசியும் உள்ள நோட்டுகள் மட்டும் உண்மை. இடையில் பூராவும் வெள்ளை பேப்பர். விநாயக் துல்லியமாய் அதிர்ந்தான். ஹோட்டல் சுபத்ரா 107ஆம் நம்பர் அறைக்கதவை தட்டினான் ராம்பிரபு. கதவு திறக்கப்பட சூட்கேஸுடன் உள்ளே நுழைந்தான். யாரோ கதவை தாளிட்டார்கள். முதலில் நாட்காலியில் கட்டப்பட்டு வாயில் பிளாஸ்திரி அடைக்கப்பட்ட மிதுனா கண்ணில் பட்டாள். அவளுக்கு அருகில் ஒரு உயரமான தடியன் ராகவியை இறுக்கமாய் பிடித்து கொண்டிருந்தான். டாடி டாடி என்று அழுகையோடு திமிரினாள் ராகவி. வாங்க மிஸ்டர் ராம்பிரபு என்ற குரல் கேட்க குரல் வந்த திசையில் திரும்பினான் ராம்பிரபு. அடுத்த வினாடி மின்சாரத்தை தொட்டவனைப் போல் அதிர்ந்தான். GM சிவகுரு நாட்காலியில் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தார். சிவகுரு, நீங்களா? நானேதான். ராம்பிரபு எரிச்சலோடு கேட்டான். எதுக்காக என் மனைவி குழந்தையை கடத்திட்டு வந்தா? அதுக்கு நீதான் காரணம். நானா? ஆமாம், நீ அனுப்பி வச்சையே பரத். அவன் நான் 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணினதை கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் 1 வாரத்தில் பணத்தை திருப்பி கட்டலைன்னா போலீஸில் ஒப்படைப்பேன்னு சொன்னான். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். பரத் ரகசியமாக யாருக்கோ ஃபோன் பண்ணுறதா 2 தடவை பார்த்தேன். அவன் ஆஃபீஸில் இல்லாத நேரத்தில் அவனோட மேஜர் ராயரில் இருந்து அவன் டைரியை எடுத்து பார்த்தேன். நீ சென்னையில் தங்கி இருக்கிற ஹோட்டல் நவரத்னா, உன் ரூமோட ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இருந்துச்சு. எனக்கு மின்னலாய் ஒரு திட்டம் உருவாச்சு. அடுத்த நாள் கான்வென்ட்டுக்கு போய் உன்னோட மகளை நீ சென்னைக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு போய் சொன்னேன். நான் உங்கள் GMமாக இருந்ததால் கான்வென்ட் கரஸ்பாண்டன்ட் என் மேலே எந்த ஒரு வித துளி சந்தேகப்படாமல் அனுப்பி வச்சாரு. ராகவியை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். குரலை கொஞ்சம் கரகரப்பாக மாற்றி உனக்கு ஃபோன் பண்ணி 50 லட்சம் கொண்டு வர சொன்னேன். நிஜமாவே எனக்கு மச்சம் இருக்கியா? இன்னைக்கு உன் மனைவி மிதுனா என் கண்ணில் பட அவளையும் கடத்திட்டு வந்துட்டேன். ராம்பிரபு கொதிப்போடு சொன்னான். சிவகுரு, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? ஏற்கனவே 10 லட்சம் கையாடல் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் கிட்னாப்புங்கிற குற்றத்தை பண்ணி இப்போ 50 லட்சம் கேட்குறீங்க. இது நீங்கள் செய்கிற 2வது குற்றம். ஒரு இனிப்பான சிரிப்பை தந்தான் சிவகுரு. 3ஆவதாக ஒரு குற்றத்தையும் செய்துட்டேன் ராம்பிரபு. அதுக்கு தான் இந்த 50 லட்சம். 3ஆவது குற்றமா? ஆமாம், காதல். நம்ம டைப்பிஸ்ட் ரீதாவை காதல் பண்ணிகிட்ருக்கேன். 3 மாதமாக அவளும் என்னை காதலிக்கிறா. நாங்கள் 2 பேரும் கேரளாவுக்கு போய் செட்டில் ஆகிட போகிறோம். அதுக்கு தான் 50 லட்சம் கேட்குறேன். கொண்டு வந்திருக்கியா? இதோ இந்த சூட்கேஸில் இருக்குது. முதல்ல அவங்கள எங்கிட்ட ஒப்படா. என்னை என்ன மடையன்னா நினச்சா? முதல்ல அந்த சூட்கேஸை கொடு, அப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போ. இந்தா. ராம்பிரபு சூட்கேஸை சிவகுருவிடம் நீட்டினான். சிவகுரு அதை வாங்கி அருகிலிருந்த மேஜையில் வைத்து திறந்தார். உள்ளே 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளாக நிரப்பியிருந்தது. மூடிவிட்டு நிமிர்ந்தான். டோனி, அவங்கள விட்டுடு. டோனி என்ற தேக்குமர உடம்பில் இருந்தவன் மிதுனாவின் கட்டுகளை அவிழ்த்து விட்டான். டாடி. ராகவி ஓடிப்போய் ராம்பிரபுவை கட்டி கொண்டாள். ராம்பிரபு இருவரையும் அழைத்து கொண்டு கதவை நோக்கி போக அவனுக்கு நேராக துப்பாக்கியை பிடித்தார் சிவகுரு. ராம்பிரபு, ஒரு நிமிஷம். திரும்பினான் ராம்பிரபு.
இங்கே நடந்த விஷயத்தை காவல்துறைக்கோ அல்லது வெளியே போய் சத்தம் போட்டியோ அப்புறம் நீங்கள் 3 பேரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதா. இப்போ நீ போகலாம். மூவரும் கதவை திறந்து வெளியேற மாறி சிவகுருவை நெருங்கினான். பாஸ், அவனை பலாரென்று ஓங்கி அறைந்தார். என்ன பாஸ் அடிக்கிறீங்க? மறுபடியும் அடுத்த கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். ஏன் சார் மறுபடியும் அடிக்கிறீங்க? பின்னென்னடா, நான் என்ன கொல்லக்கூட்டமாக வச்சு நடத்திட்டு இருக்கேன் பாஸ்னு சொல்கிறியே. ஏதோ என்னோட போதாத காலம் இப்படி ஒரு திட்டத்தை போட வேண்டியதாச்சு. எதிர்பார்த்த பணம் 50 லட்சம் வந்தாச்சு. பேசியபடி ஆளுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு ஓடி போயிடுங்க. இதோட நம்ம கனெக்ஷன் கட்டு. இல்லை சார், அந்த சூட்கேஸில் இருக்கிற பணத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடுங்க. பிளடி, அந்த ராம் பிரபு மகா யோகியன். இந்த சூட்கேஸில் தப்பு இருக்காது. இருந்தாலும் ஒரு தடவை என்று தயங்கினான் மாறி. ஓகே, உன்னோட ஆசையை கெடுப்பானேன் என்ற சிவகுரு மறுபடியும் சூட்கேஸை திறந்து ஒரு 500 ரூபாய் கட்டை எடுத்தார். விசிறி போல் பணத்தாள்களை அகலப்பரப்ப கடுமையாய் அதிர்ந்த சிவகுரு கத்தினார். டேய் டோனி, மாறி, அவங்கள விடாத, பிடி. மூவரும் கதவை திறந்து கொண்டு வெளியே வர அவர்கள் ஹோட்டல் காரிடாரில் போய்க் கொண்டிருந்தார்கள். சிவகுரு துப்பாக்கியை ராம்பிரபுவுக்கு நேராக பிடித்து கொண்டு கத்தினார். ஏய் ராம்பிரபு, நீ ஓரடி நகர்ந்தாலும் உன் உடம்பெல்லாம் இரத்த பொத்தல் விழும். ராம்பிரபு, மிதுனா, ராகவி மூவரும் திரும்பினார்கள். சிவகுரு, பணம் தான் நீ கேட்டபடி கொடுத்தாச்சே, மறுபடியும் ஏன் தடுக்கிறா? சிவகுரு வெறியோடு சத்தம் போட்டான். என்னை ஏமாத்திட்டியேடா ராம்பிரபு. நீ கொடுத்த பணம் எல்லாமே வெத்து காகிதங்கள். அதே சமயம் விநாயக்கும் பரத்தும் ஓடி வந்தார்கள். சிவகுரு துப்பாக்கியை கொஞ்சம் உயர்த்தி கர்ஜித்தான். ஏய் பரத், 2 பேரும் அப்படியே நில்லுங்க. இருவரும் கைகளை உயர்த்தி கொண்டு ராம்பிரபுவின் பின்னால் நின்றார்கள். டேய் பரத், பொடி பயலே, புலி குகைக்குள்ளேயே புள்ளிமானா வந்து மாட்டிக்கிட்டியே. என்னடா சொன்ன? என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன. ஆனால் இப்போ நான் உன்னை யமலோகத்துக்கே அனுப்பி வைக்க போகிறேன்டா. விநாயக் சட்டென கண்களை சுழற்றினான். வராண்டாவில் சுவற்றோரம் அழகுக்காக வெண்கல பூந்தொட்டி வைக்கப்பட்டிருந்தது கண்களில் பட்டது. முதல்ல நீ, 2வது இந்த ராம்பிரபு என்ற சிவகுரு ட்ரிக்கில் விரல் வைத்தார். கண்ணிமைக்கும் வினாடியில் அந்த வெண்கல பூந்தொட்டியை எடுத்து சிவகுருவை நோக்கி புயல் வேகத்தில் வீசினான் விநாயக். பூந்தொட்டி சிவகுருவின் மண்டையில் விழ துப்பாக்கி சிதறலோடு மல்லாந்து விழுந்தார். மின்சார வீச்சில் பாய்ந்து துப்பாக்கியை கையில் எடுத்த விநாயக் டோனி மாறி இருவரையும் பார்த்து உருமினான். 1 இன்ச் நகர்ந்தீங்கன்னா முட்டி சிதறி போயிடும். டோனியும் மாறியும் விழிகள் பிதுங்கி பின்னால் நகர்ந்தார்கள். பரத், என்ன சார்? சைடில் தொங்கிட்டு இருக்கிற கர்ட்டனை கிழிச்சு இவங்க 3 பேரோட கைகளையும் பின்னால் கட்டு. பரத் சொன்ன மாதிரியே செய்தான். பரத், சொல்லுங்க சார். கீழே ரிசப்ஷனுக்கு போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. ஓகே சார். பரத் படிகளில் இறங்கி ரிசப்ஷனுக்கு ஓடினான். ராம்பிரபு விநாயக்கின் கைகளை பிடித்து கொண்டான். விநாயக், நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் நாங்கள் 3 பேரும் உயிரோடு இருக்க மாட்டோம். விநாயக் குரல் தழுதழுக்க சொன்னான். இது நீங்கள் தந்த உயிர் ராம்பிரபு. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சென்னை மத்திய ரயில் நிலையம். கோவை போகும் எக்ஸ்பிரஸில் ராம்பிரபு, மிதுனா, ராகவி, பரத் ஆகியோர் உட்கார்ந்திருந்தார்கள். ஜன்னலோரம் விநாயக், தாமோதர் நின்றிருந்தார்கள். விநாயக், என்னங்க மிதுனா? நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே என்று கொஞ்சம் தயக்கமாக கேட்டாள் மிதுனா. பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த உலகத்தில் காதல் ரொம்ப பெருசுதான் இல்லைங்களா? ஏன்னா நானும் காதலை அனுபவித்தவள். ஆனால் காதலுக்கு எப்பவும் 2 பக்கங்கள் உண்டு. அதில் ஒரு பக்கம் அழிஞ்சாலும் அந்த காதல் முழுமை பெறாது. உங்கள் காதலில் ஒரு பக்கம் அழிஞ்சு போச்சு. என்னை போலவே இருந்த சுபன்யா இறந்து போயிட்டா. அதோட உங்கள் காதலும் தோற்று போச்சு. தோற்று போன ஒரு காதலுக்காக நீங்கள் தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாஸ் மாதிரி அலையணுமா? இது விவேகம் தருமா? அதனால் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்க மிஸ்டர் விநாயக். இருங்க, நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசுங்க. உங்கள் சுபன்யா எங்காவது உயிரோடு இருந்து நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் சுபன்யாவுக்கு பண்ணுறது துரோகம், காதலுக்கு செய்கிற களங்கம். ஆனால் அந்த சுபன்யா இப்போ உயிரோடல்ல. உங்கள் காதலும் அவளோடு செத்துப்போச்சு. நான் சொல்கிறத கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கே நியாயம்னு படும். ராம்பிரபு மிதுனாவுக்கு துணைக்கு வந்தான். ஆமாம் விநாயக், இல்லாத ஒருத்திக்காக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஏன் நாசமாக்கணும்? விழிநீரோடு நிமிர்ந்தான் விநாயக். விசில் ஊதப்பட்டு எக்ஸ்பிரஸ் தடக் தடக்கென்று புறப்பட ஆரம்பித்தது. மிதுனா ட்ரெயின் சத்தத்தை கிழித்து கொண்டு கத்தினாள்.
விநாயக், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்கள் கல்யாண பத்திரிக்கை அனுப்புங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவோம். ஆல் த பெஸ்ட். நால்வரும் இவர்களை பார்த்து கைகளை ஆட்டினார்கள். விநாயக்கும் எக்ஸ்பிரஸ் மறையும் வரை கையை அசைத்து கொண்டே இருந்தான். விநாயக், புறப்படலாமா என்றார் தாமோதர். விநாயக் அப்பாவிடம் திரும்பினான். அப்பா. என்ன விநாயக்? உங்கள் விருப்பம் போல ஒரு பொண்ணை பாருங்கப்பா. தாமோதர் சந்தோஷ அதிர்ச்சியோடு நிமிர்ந்தார். விநாயக், நிஜமாவா சொல்கிற? ஆமாப்பா, மிதுனா சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. என்னோட சுபன்யா காதல் எல்லாமே பொய்யாகி போச்சு. நிஜமாக இருக்கிற நீங்கள் தனக்கு ஒரு மருமகள் வரணும், தனக்கு ஒரு பேரன் பேத்தி வரணுங்கிற அந்த நிஜமான ஆசையை கூட நிறைவேற்றலான்னா நான் ஒரு மனுஷனே இல்லை. தாமோதர் மகன் கைகளை பிடித்து கொண்டார். தேங்க்யூ மைசன், தேங்க்யூ ஸோ மச் என்ற தாமோதரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பூக்க ஆரம்பித்தது. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.